சொல்லிட்டேன் புத்தகத்தில், என்ன பண்ண முடியும்? இதுதான். அப்போ இது என்ன சொல்ல வரேன்? மெய்ஞானத்துக்கு அடிப்படை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஒரு பக்கம் இருக்குது. சோத்தாசை போகலையே சார், எங்கே போனாலும் சோறு சோறு சோறு. இந்த சோத்தாசையை என்ன கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் மெய்ஞானத்துக்குரியவன். அண்டம் சுருக்கில் அதற்கோர் அழிவில்லை, திருமந்திர பாட்டு. அண்டம் சுருக்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டங்கருத்து கபாலயம். இது சுருங்கணும், வாய் கட்டணும். வாய் யாருமே கட்டுறது இல்லையே. சரி, உடனே டாக்டர் கேட்குறாரு, நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எடையை குறைங்கன்னு நீங்களே சொல்லுங்க. ஓ, இப்போ நம்ம கருத்துக்களை தான் பரிமாற்றம். நீ திருப்பி என்ன கொஸ்டின் பண்ண முடியாது. நீ எதை பின்பற்றுகிறாயா? நீ எதை பின்பற்றுறா பதில் என்கிட்ட இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவம் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கருத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கணும். கருத்து சொல்கிற நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வீணாக போகும். நம்ம கருத்து தானே முக்கியம். ரொம்ப வெளிப்படையாக தான் நான் பேசுகிறேன். அதனால் இது ரொம்ப நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சுண்டல் சுக்கு காப்பி வந்தாலும் நீங்கள் பாட்டு இருந்த இடத்துல அமைதியாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருங்க, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். நம்ம இயல்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோமா? பொதுவாகவே நம்ம ஐம்புல வேடரில் அயர்ந்து போகிறோம். சிவஞான போதும் 8ஆம் சூப்பா சொல்லுது இல்லையா, ஐம்புல வேடரில் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்து விட்டு அந்நியமின்மையின் அரண்கள் செல்லுமே. யார் ஐம்புல வேடல் அயராமல் இருக்காங்க? இது திருவள்ளுவர் தொடங்கி எல்லா 25 நூதி நூல் வந்திருக்கு தமிழில். அதையும் எங்கள் பேராசை காப்பாரமான A4 சைஸில் பெரிய புக்காக போட்டார் சார். 1008 பக்கம் சார், 1000 ரூபா விலை சார். யாரும் வாங்கலையே சார். அதில் அந்த அட்டைப்படத்தில் பெரிய அட்டைப்படம் A4 சைஸ், அதில் 4 வரி தான் இருக்கும் அட்டைப்படத்தில், வேறு ஒன்றும் இருக்காது. 4 வரி. ஐயா குருநானக்கு தமிழர்கள் எண்ணியது கோடி, சிந்தித்தது லட்சம். எண்ணியது கோடி, சிந்தித்தது லட்சம், எழுதியது இல்லை பேசியது 1000, எழுதியது 100, பின்பற்றியது 0. இதுதான் நம்ம நிலைமை. நிரம்ப பேசுகிறோம், நிரம்ப எழுதுகிறோம், நாம் பின்பற்றுகிறோமா? அண்ணா சொன்னாலே அப்படி ஒருத்தரை நோக்கி கை விரல் தான் 3 விரல் யாரை நோக்கி இருக்கு? நம்மை நோக்கி இருக்கு. திருவள்ளுவர் அழகாக சொன்னார், ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். நம்ம ஏன் ஞானத்தை பெற முடியும்? நான் நிரம்ப பேசுகிறோம், நிரம்ப எழுதுகிறோம், நிரம்ப சிந்திக்கிறோம், எல்லாரும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் இருக்க முடியல. எல்லாரும் யோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் நாம யோக்கியமாக இருக்கோம்ல, யோக்கியன்னு சப்போர்ட் செய்ய மாட்டோம், அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை. எல்லாரும் ஒழுக்கமுடையவராக இருக்குன்னு நினைப்பீங்க, நீங்கள் இருக்கணும். ஆனால் ஒழுக்கமுடையவரை நீங்கள் யாரும் ஆதரிக்க மாட்டீங்க. அவனை முதல்ல காலி பண்ணுவீங்க. ஒரு உலகம் தெரியாத ஆள் சார் இவர். இவர்னா உலகம் தெரியாமல் இவன் ஒழுக்கன்றார், நேர்மை இருக்கிறார், சட்டத்தை அப்படியே பின்பற்றுவாராம். எனக்கு ஒரு முதிரை கொடுத்துருவாங்க. ஒரு தப்போ லா பாயிண்ட் பேசுவார். நான் பேசுகிறேன்டா, கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, அதை சட்டப்படி இந்த ஆஃபீஸை நடத்துன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் யாரும் சட்டத்தை மதிக்க தயாராக இல்லை. எந்த இடத்துலையும் எந்த விதியும் யாரும் மதிக்க தயாராக இல்லை. ஆனால் எல்லாருக்கும் மனசு என்ன இருக்குது? நாடு சட்டப்படி நடக்க வேண்டும், எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும், எல்லாரும் யோக்கியமாக இருக்கணும், தண்டை தவிர. இப்படி நினைக்கிறவங்களும் மெய்ஞானம் வரவே பல பிறவி தான் வரும். இந்த ஓஷோ சொல்கிறத விட்டுட்டேங்க. ஓஷோ அங்கே என்ன சொன்னார்னா, அதில் ஓஷோ என்ன சொன்னேன், இந்த ஒன்று கவனிங்கன்னு சொன்னாலே அந்த முடிவை சொல்லாமல் விட்டுட்டேன் உங்களுக்கு. இந்த ஒன்றை சொல்லி முடிக்கிற போது அவர் என்ன சொன்னார், அந்த ஒன்றும் செய்ய முடியலையா? முடியலன்ட்டான். 2 செகண்ட் கூட மனசு நிறுத்த முடியல சார், ஓடிடுச்சு. அப்போ சொன்னார் அவர், நல்லா கவனிக்கிறீங்களா? சுண்டலை சாப்பிட்டுட்டே என்ன கவனிங்க. கவலைப்படாதே, மகிழ்ச்சியாயிரு, கவலைப்படாதே, மகிழ்ச்சியாயிரு, உனக்கு இந்த ஞானம் இந்த பிறப்பில் உரியதென்று. உனக்கு இல்லை இது, நீ ஏன் கவலைப்படுற, ஏன் வருத்தப்படுற? உனக்கு என்ன விருப்பமானதோ அந்த சுண்டல் சுக்கு காப்பி சாப்பிட்டு மகிழ்ச்சியாயிரு. ஓஷோ சொல்லுது சார், என் மேலே போகக்கூடாது. ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் ஒரு நிமிஷம் கூட உட்காந்து உன் மூச்சை கவனிக்க முடியல, உன்னை ஒன்றும் செய்ய சொல்ல. உட்காந்துரு, நாற்காலில் கூட உட்காந்துரு, மகிழ்ச்சியாக இரு, உன்னை கவனி. ஒன்று போகிறான், ஒருத்தன் வரான், சோறு போகிறான், ஹம்முன்னு வரான், உள்ளே கவனிக்க அது ஒன்று அப்புறம் அழைச்சிடும். உன் கையை பிடிச்சி உள்ளே அழைச்சிடும், லெஃப்ட் ரைட்டு போய் 2 சுற்றி அங்கே சுற்றி மேலே ஒரு சுற்றி அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் இறங்குவார், ரைட்டில் போய் இப்படி சுற்றுவார், லெஃப்ட்டில் போய் அப்படி சுற்றுவார்னு அதுவும் கையை பிடிச்சிக்கும். நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ சும்மா உட்காந்து கவனிட்டான்னா அதுவே கவனிக்கிறது. அவர் என்ன சொல்ற, உன்னை இது கூட முடியல,
ஏன் வருத்தப்படாதே, கவலைப்படாதே ராஜா, கவலைப்படாதே, உனக்கு உரியதல்ல இது. இந்த மெய்ஞானம் இந்த பிறப்பில் உனக்கு கவலைப்படாது, அடுத்த பிறப்பில் பார்த்துக்கலாம். இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்? போண்டா, பஜ்ஜி, காஃபி நல்லா சாப்பிட்டு காசு சாப்பிட்டு மாதிரி. ரெண்டாவது, இந்த தெளிவு பெற்றாலும் நமக்கு துன்பம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சிடும். நமக்கு எங்கேருந்து துன்பம் வருதுன்னே தெரியலையே. இப்போ நமக்கு எங்கேருந்து துன்பம் வருது சார்? இதெல்லாம் மெய்ஞானத்துக்குரிய படிக்கட்டு இருக்குது சார். ஒரு உதாரணத்து மூலமாக சொல்லலாம். எனக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம், நல்ல டிகிரி காஃபி. அது சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் ஒரு பிராமண வீட்டில் போய் படுத்துப்போம். நைட்டு படிக்கிறது. காலைல 4 மணிக்கு அந்த மாமி எழுந்திரிச்சு காஃபி கொட்டியே வருப்பாங்க. 5 மணிக்கு நான் டேபிளில் இருக்கிற மிஷின்லாம் அரைச்சி வருவேன். அந்த தெருவே மணக்கும் காஃபி மணக்கும். 5:30 மணிக்கு நான் கோணரை வந்துடுவார். பசும்பால் நல்லா வாங்கினா சூடும், இந்த பாத்திரம் சுடும் சார். பசும்பால், கறந்த பசும்பால், அதை போட்டு அந்த காஃபியை மணக்க குடித்து வளர்ந்தவன் நான். அது இங்கே வீட்டுக்கு வந்த பாடு 5:30 மணிக்கு எழுந்துச்சி காஃபி சாப்பிடணும். 5 மணிக்கு எழுந்துச்சா காஃபி கட்டால் இல்லை, என்னென்னா பால் வரல. போவோம். இந்த காஃபி சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி கொண்டது நான். எனக்கு கோபம் வருது. ஏமா அவங்களெலாம் அறிவு இருக்குல்ல வீட்டில், நான் தான் காஃபி சாப்பிடணும், நேற்றே பால் வாங்கி வைக்கணும் இல்லை? இல்லைங்க, அது காலைல 5 மணிக்கு வந்துடும். ஏன்னா அவங்களும் அக்கண்ணா அப்படின்னு திட்டு கோபம் தாங்கலை. கோபம் தீத்தி ஏறிக்கிட்டே இருக்கு. கோபமாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு நேராக வச்சுட்டு ஓட்ட போய் காஃபி சாப்பிட்டுடலாம். நேராக அங்கே வாக்கபிள் ஸ்டேஷன் சரவண பவன், ஏவிஎம் ராஜேஸ்வரி பக்கத்தில் சாப்பிட்டு வேகமாக போகிறேன். அதுக்குள்ளே வழியில் வர மட்டும் எரிஞ்சு விடுறேன். எனக்கு கோபம் இல்லை, எரிஞ்சு விடுறேன். எங்கள் ஐயா சிரிக்கிறார். ஏன்னா அவர் தினம் கேகே நகரில் சரவண பவனில் அவரும் எங்கள் பேராசிரியர் ராஜேஸ்வரன் தினம் காஃபி சாப்பிட்றவர். காஃபிக்கே பல ஆயிரம் கொடுத்துட்டாங்க அந்த சரவண பவன். ஓடுறேன். அங்கே போய் நின்று காஃபின்னு கேட்டால் அவனும் சொல்கிறான், சார் டிக்கேஷனாக எழுதிட்டு பால் வரல சார், ஏதோ லாரி எங்கேயோ மாட்டிக்கிட்டே வரல சார். எனக்கு பயம், நீங்களாம் என்ன ஹோட்டலாக நடத்துறீங்க, எது தேவையில்லாமல் அவங்ககிட்ட தகராறு பண்ணி 200 கோபத்தில் 160-70 பிபியில் வெளியே வந்து ஒரு சாதாரண டீ கடைக்கு போகிறேன். ஏன்பா உங்கள்கிட்ட டீயாவது இருக்கா? சார் பால் வரல சார். கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு அவளுக்கு கோபத்தை தள்ளாடி வீட்டுக்கு வந்து அப்போ தான் பால்கார போகிறாங்க. அவளும் திட்டுறேன், ஏமா உங்களுக்கு அறிவு இருக்கா? எல்லாமா அந்த அம்மா சொல்கிறேன், ஏன் கோபப்படுறீங்க? அப்புறம் வீட்டில் காஃபி போட்டு அந்த டம்ளரில் கொடுத்தாங்க. இந்த காஃபி கோபம் எங்கே இருக்குது? உச்சியில் இருக்குது. 100கணக்கான எண்ணங்கள், எல்லாரும் திட்டேன், கோபம், ஆத்திரம், பிபி. இந்த காஃபி குடிச்சோடனே ஒரு சிப் அப்படி குடித்த உடனே ஆஹா நான் பாருங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தம் எனக்குள்ளே வந்தது. இந்த ஆனந்த மகிழ்ச்சி இந்த காஃபியில் வந்ததா எனக்குள்ளே இருக்கிற ஆனந்தமா? நமக்குள்ளே இருக்கிற ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நான் திரை போட்டுக்கிட்டே வரேன். வீட்டில் 100 பேரை திட்டி 100 திரை, சரவணவில் போய் திட்டி 50 திரை, ஹோட்டல் அங்கே இங்கே தெருவில் போகிற வர வந்து 250 திரைகளை நானே உருவாக்கி கொண்ட இந்த திரைகள், காஃபி கிடைக்கவில்லை இந்த திரைகள், என் சுய சொரூபத்தை, ஆத்ம ஜோதியை அது மறைச்சிருச்சு. நான் சுயஞ்சோதி, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 அது பரம், ஜோதி 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 அது அருள், ஜோதி 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 அது சிவம். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த சுயஞ்சோதியை மறைச்சிருந்த ஒரு சீப் உள்ள போனேன், அவ்வளோ ஓடிச்சு மறைஞ்சது பாருங்க. என் சுய சொருவும் ஆனந்த சொருவும் அப்படியே வெளியே வந்துச்சு. ஆனால் அது ஒரு செகண்ட் தான், அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு. இந்த பொம்பளைங்களே சரியில்லை, நேற்றே வாங்கி வச்சிருக்கணும், அடுத்த இப்படி நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட திரைகள் தான் நம்முடைய ஆனந்தத்துக்கு தடை. இந்த விழிப்பு நிறைந்த அந்த புலநடக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு சுயஞ்சோதி என்னைக்குமே வந்து சுயஞ்சோதி. என்ன உட்காருங்க, அப்போ இது முடிச்சோடனே சொல்லிடுவோம். இப்போ கவனிக்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் இவ்வளோ யார்கிட்ட இருக்கு? அவர் சிரிக்கிறார். இதுக்கு தான் சார் உங்கள் பேச்சுக்கு நாங்கள் திருப்பி எங்கள்கிட்டே 50 அனுப்புறீங்க, நீங்கள் எதுவும் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான்றாரு. அதனால் இதில் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பாடுபடாமல் பலனெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் அடிக்கடி சொல்வார், 3 கே சொல்வார். ராமகிருஷ்ணனை படித்தவங்களுக்கு தெரியும் 3 கே. காஞ்சனம், காசினி, காமினி. காஞ்சனம்னா பொன்னாசை, காமனின்னா பெண்ணாசை, காமம். அதுக்கப்புறம் காசினி, உலகம், மண்ணாசை, மண், பெண். இதை எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் அதில் ஒன்று சேர்த்துக்குவேன், இன்னொரு 4வது கே சேர்த்துக்குவேன். காஞ்சனம், காசினி, காமினியோட 4வது கே கீர்த்தி. இப்போ உலகம் முறை எதில் மாட்டிகிட்டு இருக்கு? கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, விருது, பட்டம். பணம் கொடுத்தாது விருது வாங்கிக்கணும், பணம் கொடுத்தாது புகழ் பெறணும். இந்த புகழாசை தான் இப்போ எல்லாரையும் வீழ்த்துது கீழே.
எல்லா புகழ் பெற்ற எல்லாருமே இங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல, மண்ணோட மண்ணாயிட்டாங்க. ஆனால் நம்ம மனம் ஒத்துக்காது. அது மனம் ஒத்துக்காமல் மீண்டும் மீண்டும் இந்த 4 ஆசையில போய் மாட்டிக்கும். இதுலேருந்து விடுபட்டால் தான் நீங்கள் பெற முடியும். நான் முன்பே ஒரு விஷயத்தை சொன்னேன், முக்கியமான தடை சாப்பாட்டு ஆசை, சோத்து ஆசை. இன்னொரு முக்கியமான இந்த மெய்ஞான தடை பொய் சொல்கிறது, வாய்மை. அது வாய்மை தான் இப்போ யாருக்கிட்டையும் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சொல்லிட்டு தானே வரும். பொய்மையும் வாய்மை இடத்துன்னு வேறு வள்ளுவர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். குறை தீர்ந்த நன்மை பயக்கமே நீர், திருவள்ளுவர். இது எல்லா இலக்கியங்களும் இருந்தால் இதுக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி ஹரிச்சந்திர மகாராஜான்னு ராமாயணத்துக்கு முன்னே உருவாக்குறாங்க. அடுத்து ராமாயண காலத்தில் வாய்மைக்கு யார் விட்டுறா, தசரத சக்கரவர்த்தி வாய்மைக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்குறாங்க. வாய்மை பெறாதவர் ஹரிச்சந்திர மகாராஜா. அப்புறம் மகாபாரத காலத்தில் தர்மர் பொய்யே சொல்லாதவர். பொய் சொன்னார்னா என்ன ஆகும், சக்கரம் மண். அது பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அவர். இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை, இந்த வாய்மை எவ்வளோ முக்கிய விஞ்ஞானத்துக்கு தான் இந்த கதையெல்லாம். கதைக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணார். திருமூலர் சொன்னார், பொய் சொல்வார் நெஞ்சில் புகுதா புனிதன். இறைவன் யாரா, சிவபெருமான். எல்லார்கிட்டையும் வருவாராம், பொய் சொல்கிறவங்கள்ட்ட மட்டும் வரவே மாட்டாராம். கவனிச்சிங்களா? 3 பாட்டில் சொல்கிறார். பின்னாடி வந்த தாய்மானவர் பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியே. பொய் சொல்கிறவங்க மட்டும் காட்சி தர மாட்டார். இப்போ நம்ம முடிவு பண்ணிடலாம், இறைவன் காட்சி கொடுப்பாரு நமக்கு. இதில் ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் தான். வாய்மைன்னு ஒரு அதிகாரம் போட்டார். அங்கே தான் ஏகாரம் போட்டார். ஒரு 10 ஏகாரம் போடுறார். யாம் மெய்யாக கண்டவற்றில் எல்லாம் எது சிறந்தது, வாய்மை நல்லது. பொய்யாமை பொய்யாமையின் ஆட்சின்னு அறம்பெற செய்யாமை நன்று. வாய்மைக்கு மேலே ஒன்றும் இல்லை. மெய்ஞானத்தை இந்த பிறத்தில் பெற வேண்டும் நினச்சாங்கன்னா முதல்ல அவங்க பின்பற்ற வேண்டியது வாய்மை. 2வது இந்த சாப்பாட்டு ஆசை. 2 நிறுத்தினாதான் இது பக்கமே வர முடியும். 3வது உள்ளம் உருக்கம். இந்த உள்ளம் உருக்கம் இல்லைன்னா நம்ம வரவே முடியாது. எங்கே வர முடியாது, மெய்ஞானம் பக்கம் வர முடியாது. அப்போது இந்த உள்ளம் உருகிடுச்சு எல்லாம் ஒரு சார். நாங்கள் எப்படி சார் குருவை கண்டுபிடிக்கிறது, சீக்கிரம் வந்துடும். ஏன்னா 6 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே 6 மணி வரைக்கும் தானே, என்னங்க இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா? சரி. இப்போ எப்படி குருவை கண்டுபிடிக்கிறது, ஃபைனலுக்கு வந்துடும். ரைட்டு, எல்லாம் சொல்லிட்டீங்க சார், நாங்கள் அந்த சீடன்னா பக்குவத்துக்கு வந்துடுறோம். ஓஷோ சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் எங்களை மாற்றிக்கிறோம். அஷ்டவக்கரர் மாதிரி நாங்கள் எங்களை எல்லாம் சரணாகதி பண்ணுறோம். எப்போ குருவை சந்திக்கிறது, எங்கேயா அட்ரஸ் கொடுங்க சார், நாளைக்கே போய். இப்போ குரு யாருன்றதுனால நீங்கள் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குன்றனால என் வாழ்க்கையில் நடந்த 2 செய்தியை சொல்லி இதை பதிவு பண்ணியிருந்தேன். இப்படி எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடந்திருக்கும். என்னன்னா அதை பிடிச்சிட்டேன், கோட்டை விட்டு. நானே பலதை கோட்டை விட்டுருக்கேன். பல விஷயங்களை என் முன்னே நடந்து நான் அப்படியே கோட்டை விட்டுட்டேன். இப்போ வருத்தப்படுறேன். ஆனால் என்ன பண்ண முடியும், அன்றைக்கி அவ்வளோதான் அறிவு இருந்தது. தெரியுது, அப்படியே கை விட்டுடும். அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுறார். ஒரு முறை ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பேர் சொல்லலாம், இல்லை ஒரு சிறுமதுரை அண்ணாமலையுடையான்னு காங்கிரஸ்காரர், பெரிய எம்எல்ஏலாம், நல்ல கருத்த மேனி, அந்த முரட்டு கதர் போட்டிருப்பார். இப்போ எல்லாம் கதர் நைஸ் ஆகிடுச்சு. அப்போல்லாம் முரட்டு கதர். நான் சொன்னது 1978. நான் பிஜி ஹாஸ்டல் தங்கியிருக்கேன். ஒரு நாள் திடீர்னு இந்த ஹாஸ்டலில் பசங்கள்லாம் அந்த பில்லி சூனியம் ஏவல் பண்ணுறதை பற்றி நடந்துகிட்டு எனக்கு நான் தான் செக்ரட்டரி. நான் கேட்டேன், என்னன்னா அந்த பசங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க. அவன் நம்ம மாதவன் தான். நான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டார், சார் இவங்க ராத்திரியில் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு கோவம் வந்துட்டே, என்னடா பண்ணுறீங்கன்னா, இந்த புத்தகம் கொடுக்குறான் படிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த பார், நான் தான் ஜென்ரல் செக்ரட்டரி, நீ இந்த புத்தகம் கொடுக்கணும், நாளைக்கே ஒன்று அங்கே பாடாண்ட சிலையை கூட எல்லாரும் காலி பண்ணுவேன். பயந்துட்டான். அந்த புத்தகம் கொடுத்தான். பில்லி சூனி எப்படி பண்ணுறது, ஏவல் எப்படி பண்ணுறது, மாந்திரிகம் எப்படி பண்ணுறது எல்லாம் வச்சுட்டான். வாங்கிட்டான். அவன் சொன்னான், அவன் அவ்வளோ பில்டப் பண்ணுறான், அதெல்லாம் கொடுக்கூடாது, வாங்கக்கூடாது, நீங்கள் எப்படி வாங்கி எல்லாம். ஆனால் நீங்கள் சாயங்காலமே கொடுத்து, உனக்கு மத்தியானமே கொடுத்துட்றேன், நீ கொடு. என்னால் 10 மணிக்கு கொடுத்துட்டு அவன் போயிட்டான். நான் உடனே கீழே இருக்கிற வாட்ச்மேனை கூப்பிட்டு, இந்த மாதிரி வெளியே நீ பூட்டிக்கோ, கூப்பிட்டு வெளியே தோப்பட்டோம், சாவி எப்படி ஜன்னல் வச்சு, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லிவிடும். அதை மீறி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தாங்கன்னா பூட்டியிருக்கும், யாருக்கும் கேட்டால் வெளியே போயிட்டா சொல்கிறேன். இவ்வளோ செட்டப் பண்ணிவிட்டு நான் உட்காந்து அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு இப்போ தான் திருப்புறேன். பெரிய ராஜாச்சாரலாம் ஹாஸ்டல், பிஜி ஹாஸ்டல், யூனிவர்சிட்டி. இப்படி பிறக்கிறேன், இன்னும் படிக்க கூட இல்லை, பிறற்றேன். டைட்டில் மட்டும் தெரியுது, மாந்திரிகம், பில்லி சூனியம், ஆவியோட பேசுறதெல்லாம் இருக்குது.
உடனே என் கதவு டக்குன்னு தட்டுறாங்க. எனக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ கோபம். அப்போ 78 நடக்குது ஹாஸ்டல், தனி ரூம், பெரிய ரூம். இவ்வளோ வெளியே பூட்டு தொங்குது சொல்லிட்டு வந்திருக்கோம். யார்கிட்ட சொல்லணும், அந்த சார்ஜெண்டே பேசுகிறான், சார் தான். எனக்கு இன்னும் கோபம் அதிகம். அவங்ககிட்ட தான் சொல்லி வெளியே பூட்ட சொல்லிட்டு சார். எனக்கு பயங்கர கோபம் வந்தோடனே அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் உங்கள் ப்ரொஃபஸர் அடிச்சிருக்காரு, பியூன் வந்திருக்கிறாரு அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் நிதானிச்சிட்டேன். அப்புறம் ஜன்னலை திறந்து சாதியை கொடுத்தேன். கதவுக்கு பக்கத்தில் ஜன்னல் இருக்குது அந்த காலத்தில். அவன் கதவை திறந்துட்டான். எனக்கு கோபத்தில் வெளியே வந்தால் எங்கள் பியூன் நிற்கிறான். டாக்டர் சஞ்சீவி பியூன் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார், சங்கரன் 2 பியூன். அப்புறம் சஞ்சீவிக்கு அப்போ நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன். சஞ்சீவி பியூன் சார் ப்ரொஃபஸர் அனுப்பிச்சார். யார்? சஞ்சீவி அனுப்பிச்சார் சார், ஐயா உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. இப்படி திரும்பி பார்த்தா அந்த சிறுமதுரை அண்ணாமலையார் ஜெகஜோதியே நிற்கிறார். கருத்து நனி பட்டை சந்தன போட்டு குங்குமம் போட்டோட கதரோட நிற்கிறார். நான் தூக்கி வரேன். அவன் பெரிய கோடீஸ்வரர். அவர் அரசாங்கத்தில் பெரிய காங்கிரஸ் எனக்கு செல்வாக்கு இருக்கு. நம்மளை தேடி எதுக்கு வரணும்? எனக்கு பயம், கை காலம் வருது. அப்புறம் வாங்க சார் வந்து அந்த ராஜா அப்போல்லாம் 7 மணி நேரம் காலத்து நாற்காலியை நாங்கள் கொண்டாந்து வச்சுருக்கோம் ஹாஸ்டல். ஏன்னா அவங்க தூக்கிட்டாங்க, புது நாற்காலி மால்க்கு மாசியாக மாற்றிட்டார். அதில் உட்காந்து அப்படியும் பார்த்தார். ரூமெல்லாம் ஒரே புத்தகம், பெரிய பெரிய அந்த காலத்தில் கழகம் போட்ட சங்க இலக்கிய பேழை, பக்தி இலக்கிய பேழை, சிற்றி இலக்கிய பேழை எல்லாம் மர பீரோக்கெல்லாம் நிற்கிது. ஓ படிக்கிறியாப்பா? இல்லை நான் சஞ்சீவை பார்க்க வந்தேன், நீ இருக்கிறதா அப்பா ஒருத்தர சொன்ன எனக்கு ஞாபகம் வந்தது, சஞ்சீவி கேட்டேன், அவர் தான்ப்பா அவர் டியூன் அனுப்பிச்சு உன்னை இங்கே அனுப்பிச்சிட்டாருங்க. அப்படி இப்போ சரிப்பா நீ படிக்கிறல்ல, அது ஞாபகம் வந்தது அதுக்காக வந்தேன்னார். சொன்னவர் புறப்படுறாரு. போகிறத இப்படி குனிஞ்சு பார்த்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்படி குனிஞ்சு பார்த்த உடனே இந்த புத்தகத்தை பார்த்து, என்னது வெள்ளி சுண்ணியம் ஏவல ஆவிடம் தரித்திரம் உனக்கு தரித்திரம் முடிஞ்சு அவர் தூக்கி வீசினா இருப்பார். அந்த புத்தகத்தை நான் வாங்கிறதுக்கு என்ன பாடுபட்டு எவ்வளோ குட்டிக்கிறது. ஃபர்ஸ்ட் ரோடு போய் எங்கேயோ விழுந்துருச்சு. நான் அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, கை கட்டி நிற்கிறேன். சரிங்க இன்னும் படிக்கூடாது, தரித்திரம் முடிஞ்சு என்ன நான் நல்ல பையனாக இருக்கேன், இதெல்லாம் படிக்கூடாது என்ன? சரிங்கன்னு சரி போயிட்டு வரேன். அது சொல்ல வந்தவர் மாதிரி வந்துட்டு நான் வரேன்னு தெரியும். அவர் பின்னாடி பகுதி அவர் பெரிய அம்பாசிடர், கண்ணங்குறை பெரிய அம்பாசிடர், அந்த காலத்து அம்பாசிடர் ஏறிட்டு போயிட்டு வாங்கன்னு. எனக்கு பயம். ஓடி வந்து பார்த்தா அந்த புத்தகம் நல்ல வேலை கிடச்சி எங்கேயோ ஒரு இதில் கடந்தது கீழே பத்திரம். அப்படி நான் படிக்க கூட இல்லை, பேப்பரில் சுற்றி வச்சுட்டு மதியம் கொடுத்தேன். அப்போ நான் முடிவு நம்பிக்கை தான் அந்த வாழ்க்கை மெய்மையா. சரி இது கடவுள், நான் நம்பின கடவுள், நான் வணங்கின கடவுள் இவர் ரூபத்தில் வருது. இதுவே சாதாரண ஆளாக தான் நம்புவேனா? ஆமாம் அப்படின்னு தூக்கி போட்டுருவார். அவன் யாரை கண்டு அஞ்சிக்கிறோனோ பயப்படுறோனோ அவர்லாம் வர வேண்டிய கட்டாயமே இல்லை. அவர் வடிவத்தில் வந்து எனக்கு இந்த உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். அன்னைக்கு பிடிச்சேன் சார். 78க்கு அப்புறம் இன்னை வரைக்கும் அந்த பக்கமே போக மாட்டேன். எப்படி என்னை மாத்துறாங்க பாருங்க. நீங்கள் ஒரு கடவுளை நம்பினா நீங்கள் சரியாக இருந்தால் நம்பணும். உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு வந்திருக்கும். நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. அடுத்த இன்சிடென்ட் அது சொல்லிட்டு நான் வந்துடுறேன், இந்த பிரச்சனைக்கு வந்துடுறேன். திருமந்திர மாநாடு இப்போ நானும் சீதைகால் இருக்கிறீங்களா, இப்போ தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் மயிலாப்பூரில், கற்பக நகரில். அதுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. அங்கே நடக்கும். அப்போல்லாம் பழைய சீஃப் செக்ரட்டரி வெங்கட்ராமன், சேலம் ஜெயலட்சுமி, ஐஏஎஸ் கிருஷ்ணன் 10 பேர் நடத்துவாங்க. நான்லாம் கேட்பாராக உட்காந்துருப்பேன். அது அப்போல்லாம் எனக்கு தெரியாது. இது என்கிட்ட வரும், நான் நடத்துவேன்னு எனக்கு தெரியாது. அப்போ உட்காந்துட்டு போய் டிபி சித்தலங்கையான் பெரிய தமிழ் அறிஞர், கல்கத்தா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தவர். அப்புறம் தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு மூவாக தான் கொண்டு வந்தார். அவருடைய மாணவர் அவர், பன்மொழி அறிஞர். ஆங்கிலம், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, அவர் தாய்மொழி கன்னடம், வீரசைவர். அவர் காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்தார். அவர் பேசுகிறார். அந்த பேசுகிறபோது மெய்ப்பொருள்னு 2 விஷயம் சொன்னார். நான் பிடிச்சிட்டேன், நம்ம விஷயம் சொல்கிறாரு. பிடிச்சிட்டு அவர் என்ன சொன்னார், எல்லாரும் என்ன மன்னிக்கிறேன், நான் காஞ்சிபுரம் போகணும், இரவு லேட் ஆகிடுச்சு, பஸ்ஸை பிடிச்சி நான் புறப்படணும். அப்படியே அந்த மேலே எடுத்துகிட்டு இறங்குறாரு. இப்படி இறங்கி இந்த சைடில் வரார். நான் உடனே சென்டரில் உட்காந்து டக்குன்னு சைடில் அங்கே போயிட்டு நின்றுட்டேன். சென்டர் வரார். சார் ஒரு நிமிஷம், என்ன வழியை மறிக்கிறேன் நீ, ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப பெரிய பேராசிரியர். என்னப்பா அவனுக்கு? இல்லை சார் எனக்கு சந்தேகம். அதுக்கு என்ன சந்தேகம்னா என்ன இந்த நேரத்தில்? இல்லை சார் காஞ்சிபுரம் போகிற அவசரம். இல்லை சார் ஒரு நிமிஷம், மெய்ப்பொருள்னு சொன்னீங்களே அது எங்கே கிடைக்குன்னு தெரியல, எங்கே கிடைக்கும், நான் அதை பெறணும்னு நினைக்கிறேன். மெய்ப்பொருள் அவனுக்கு இப்போ சரி வா, இப்போ அது எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியாது, எங்கே கிடைக்காதுன்னு உனக்கு சொல்கிறேன் வா அப்படின்னு டீ சாப்பிட்டுட்டே பேசுகிறேன். நான் காஞ்சிபுரம் போகணும். அப்போ எல்ஐசியில் பஸ் நிற்கும். இப்போ கோயம்பேடுலாம் வரல, பாரிஸில் எல்ஐசியில் இப்போ பஸ் ஏறிக்கலாம் காஞ்சிபுரத்துக்கு. இறங்கினா சஃபேர் தேட்டர் ஓடிட்டு இருக்கு. சஃபேர், ப்ளூ டைமண்ட், எமரால்டு 3 தேட்டர் ஓடுது. அது 2க்கு இடையில டீ கடை இருக்கும், ஆஸ்ட்ரேஷன். அங்கே உட்காந்து உப்பு பிஸ்கட் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு, ஜபார் நீ கேட்ட மெய்ப்பொருள் எனக்கு எங்கே கிடைக்குன்னு தெரியாது இருக்கும். ஆனால் எங்கே கிடைக்காதுன்னு சொல்கிறேன். எங்கெல்லாம் பெரிய நிறுவனமாக இயங்குகிறார்களோ
மடங்கள்லாம் இருக்குல்ல, பெரிய நிறுவனம் 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. எவனை காலி பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அவன் அங்கே குழி தோண்டிக்கிட்டு இருப்பான். பெரிய நிறுவனமாக இயங்குகிற அந்த இடத்துல நீ தேடுகிற மெய்ப்பொருள் கிடைக்காது. ரெண்டாவது, எங்கெல்லாம் பல கோடி பணம் புரளுகிறதோ, லாவாதேவி நடக்குதோ, அங்கேயும் அவரெல்லாம் மறைமுகமாக பல நிறுவனங்களை குறிப்பிட்றார், ஆன்மீக நிறுவனங்களை குறிப்பிட்றார். அங்கேயும் நீ விரும்புகிற மெய்ப்பொருள் கிடைக்காதுப்பா. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்ப்பா, எங்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன், எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, அது நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு இறங்கினா. அவர் கூட வந்து அந்த டீயை சாப்பிட்டு அவரை எதிர்க்க எல்ஐசியில் ஃபஸ்ட்டே ஏற்றி விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும், அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 85 இருக்கலாம், அது 84 இருக்கலாம், இன்ன வரைக்கும் எந்த மடத்துக்கு நான் போக மாட்டேன், எந்த அந்த ஆன்மீக அமைப்புகளும் போக மாட்டேன், எந்த ஓஷோ அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல எங்கேயும் போக மாட்டேன். அவர் சொன்னதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அண்ணாமலையுடையார் சொன்னது சார் தான், டிபி சிலைங்க சொன்னதில் இப்படி பல இன்சிடென்ட் இருக்குது. நான் நம்புகிற தெய்வம் இவங்க மூலிமா எனக்கு சொல்லிச்சு. அதுலேருந்து அப்படியே நின்றுடுவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால் பல பேர் நான் தப்பாக நினைப்பாங்க, என்ன இவன் கூப்பிட்டா வர மாட்டேன்றான். 108 உபநிஷதம், 4 வேதம், புராணங்கள், இதிகாசங்கள், இதெல்லாம் சுருட்டி எடுத்தீங்கன்னா ஜூஸ் ஒற்றை வரி ஒரு கேப்சூல் என்ன என்றால், நீங்கள் இதுவரைக்கும் தெரிந்து கொண்டது, படித்தது, இனி தெரிந்து கொண்டிருக்கிற எல்லா மெய்ஞானமும் உங்களுக்குள்ளே இருக்கே தவிர வெளியில் இல்லை. வெளியில் இருப்பதாக சொல்லப்பட்டதான் குழந்தைங்களுக்கு சினிமா காட்டுற மாதிரி. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுரவாசம், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே. இதுக்கெல்லாம் என்ன சார் விளக்கம்? இப்போ இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு பாட்டு தானே இனிமேல் பேச போகிறது, அரை மணி நேரம். இந்த பாட்டை அப்போ விளக்கிக்கலாம். உங்கள் ஜீவன் தான் சிவலிங்கம், எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது, வெளியில் இல்லை. இதுதான் பேசன்ஸு. இப்போ நீங்கள் எல்லாம் வெளியே தேடிட்டு இருக்கீங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இருக்கிற இடத்தை விட்டுட்டீங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இதுக்கு மேலே தெய்வத்தமிழில் இவ்வளோ எளிமையை யார் சார் சொல்ல முடியும்? நம்ம தமிழில் சொல்லியிருக்காங்க, திருமூலர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தெளிவாக நாம் இருக்கிறோம், எல்லாம் படிப்போம், எதையும் பின்பற்ற மாட்டோம், எதையும் நம்ப மாட்டோம். எப்படி சார் மெய்ஞானம் வரும்? இப்போ நான் கேட்குற தப்பு இருந்தால் அப்புறம் சொல்லுங்கள். 6:30 மணிக்கு மேலே கொஸ்டின் அவர் தான் வச்சுருக்கேன். சாப்பிட விரும்புகிறவங்க போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இருந்து வினாவிடை பேசுகிறவங்க வினாவிடை இன்னைக்கு கூட இது முடிச்சிடும். ஏன்னா இதுக்கு மேலே நான் நீண்ட பேச்செல்லாம் பேச போகிறதில்ல. அரை மணி நேரம் தான், ஒரு பாட்டு தான். இனிமேல் ஏதாவது பேச்சுன்னு வந்தால் ஒரே ஒரு பாட்டை விளக்கிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா பேசி பலன் இல்லைன்னு நான் தெரிஞ்சுட்டேன். எழுதியும் பலன் யாரும் படிக்கலை. ஏதோ ரொம்ப உலக அத்திப்புத்து மாதிரி எங்கள் ஐயா 50 காப்பி சித்திரவழி வாங்கிட்டார், 100 காப்பி பாரதியார் புத்தகம் வாங்கி எல்லாரும் கொடுத்தாரு. யார் அது கூட 4 புத்தகம் கூட யாரும் வாங்கலை. எழுதியும் பலன் இல்லை, பேசியும் பலன் இல்லை, இனி என்ன பண்ணியும் பலன் இல்லை. கேட்டு திருந்துவார் ஒருவரும் இலர். வள்ளலார் வார். உடனே கேட்குறாரு, ஐயா அந்த விசப்பாக என்ன கேட்குறாங்க, இதெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, எங்கே இருக்குது? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம். யோ நம்ம காரணப்பட்ட கர்சாம்பள்ளி எழுதின பிரபந்த திருட்டு புத்தகம் 1919 வந்த புத்தகத்தில் நீங்கள் புத்தகத்தில் போட்டுருக்க 48வது பக்கத்தில் அவர் அச்சு போட்டு கொடுத்துருக்காரு. வள்ளலார் சொன்னது என் கருத்து இல்லை, எதுவும் என் கருத்து இல்லை, எல்லாம் புத்தகத்தில் அச்சு போட்டு இருக்கு. அதனால என்னுடைய புத்தகங்கள்லாம் ஃபுட் நோட் போட்டிருக்கேன். என்ன கேட்காதீங்கயா, அங்கே அவரை கேளுங்கய்யா, கீழே ஃபுட் நோட் போட்டிருக்கல. அகத்தியரை போய் கேளுங்க, சிவவாக்கியரை போய் கேளுங்க, அங்கே கேட்க முடியாது உங்கள்கிட்ட. எல்லாம் என்ன கேட்கறது? எப்படி அது? நான் தான் ஃபுட் நோட் போட்டிருக்கேன்ல. அவர் சொன்னவரெல்லாம் போய் கேட்கணும். சொன்னவர் இப்படி சொன்னார், சொன்னவனையா வந்து கேட்கறது. ரெண்டாவது, சொன்னவனை கேட்கக்கூடாது. பண்டம் பார்ப்பார் பாத்திரம் பாரார். நீங்கள் எல்லாம் பாத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க. பாத்திரத்துக்குள்ள பண்டம் எது? ஒரு பழமொழி இருக்கு, பண்டம் பார்ப்பார் பாத்திரம் பாரார். பாத்திரம் பார்க்கறதுக்கு பண்டம் இருக்கிறது தெரியாது. நாயை கண்டா கண்ட காணும், கல்லை கண்டா நாயை காணும். எப்படி இருக்கு? எல்லாம் ஒருத்தன் பையன் கையை கல்லை எடுத்துக்கிட்டான், எங்கடா நாய் வருது பார்க்கலாம். அவன் கல்லை எடுத்துட்டா நாயே வரலையான். நாய் வந்த நேரத்தில் இவன்கிட்ட கல் கிடைக்கல. இதுவோ அதுக்கு அர்த்தம். கல்லில் ஒரு நாய் பொம்மை, மகாலிபுரத்தில் யானை உருவம் இருக்குது, சிங்க உருவம் இருக்குது. அது கல்லுன்னு பார்த்தா கல், சிங்கம் பார்த்தா சிங்கம். மரத்தை மறைந்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைந்தது பார்வது முதல், பரத்துள் நின்றது பார்வது. என்னங்க ஐயா திருமந்திர பாட்டு?
காதிகிராஃப்டில் போனீங்கன்னா நல்லா யானை தேக்கு மரத்தை செஞ்சு வச்சுருக்க அற்புதமாக இருக்குது. நம்மளாலே குழந்தைங்க போனால் ஓ பெரிய யானைன்னு அந்த குழந்தை தடையுமா இருக்குது. நல்ல ஒரு சிற்பி போனான்னா அதே அற்புதமான மரம், அற்புதமான தேக்கு. இது பர்மா தேக்கு இல்லை, இத்தனை வருஷத்துக்கு முன்னே இல்லை, இது இந்த குவாலிட்டியில். அவனுக்கு யானை தெரியல, அந்த தேக்கு அது செய்யப்பட்ட நுண்மான் வேலை தெரியுது. குழந்தைக்கு மரம் தெரியல, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை. ஞானம் முடிஞ்சு போச்சுங்களா? இப்படி தான் தமிழில் சாதாரண பழமொழி போல் ஏகப்பட்ட செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. சரி, இந்த மெய்ப்பொருளை பார்க்கலாமா? பார்க்கலாம், இந்த பிறப்பிலேயே பார்க்கலாம், நினச்சா இப்போ கூட பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. திருவள்ளுவர் சொல்கிறார். என்ன குரல் சொல்லுப்பா? மெய் உணர்வு அதிகாரத்தில் இருக்கிற குரல். அது இல்லை, மெய் உணர்தல் அதிகாரம் 36வது அதிகாரம், 37 அவா அறுத்தல், 38 ஊழ், 35 துறவு, அதுக்கு முன்னே தவம், அதுக்கு முன்னே நிலையாமை தெரிஞ்சாதான் தவத்தில் நிற்க முடியும். தவத்தில் இருந்தாலும் துறவுக்கு வர முடியும், துறவுக்கு வந்தாலும் மெய்யை உணர முடியும். மெய் உணர்ந்துட்டு அவ அற்று போயிடும். கற்று சொல்லுங்க சார். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டால் மற்ற ஈண்டு வாரானது. இனிமே பிறந்து வரமாட்டீங்கன்னு திருவள்ளுவர் சார்ந்து பகர்கிறார். கற்று மெய்ஞான நூல்களை ஒரு மெய்குரான் வழியாக கற்று கசடர கற்று ஈண்டு இந்த பிறப்பிலேயே இந்த இடத்திலேயே கற்று இந்த இடத்திலேயே இந்த ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். மெய்யாகிய உடம்புக்குள்ள ஜோதி சுரூபமாக கோடி சூரிய பிரகாசமாக பிரகாசி கொண்டு இருக்கிற அந்த பெருஞ்சோதி ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதியை கண்டுவிட்டால் குருவரான் தயவுனால மற்ற ஈண்ட வாரானது. இனிமே இந்த உலகத்தில் பிறந்து வரமாட்டீங்க சொன்னது தெய்வப்புலவர் திருவள்ளுவர். திருக்குறள் அறத்துப்பால் 36 மெய்யுணர்வு அதிகாரம். என்ன ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க? யாரை போய் நீங்க கேட்கணும்? திருவள்ளுவர்ல கேட்கணும். எல்லாம் படிக்கிறீங்க, உலகம் பூரா திருவள்ளூர் சிலை வச்சாச்சு, பிரம்மாண்டமாக வச்சாச்சு. கன்னியாகுமரியில் வள்ளூர் கோட்டம் கட்டியாச்சு. நான் தான் அந்த கோயிலுக்கு போய் சொன்னேன் போன மாதம். அருமையான வள்ளூர் கோயில் கட்டியிருக்காங்களா மயிலாப்பூரில். வள்ளுவர் கோட்டம் பிரம்மாண்டம், வள்ளுவர் சிலை பிரம்மாண்டம் கன்னியாகுமரியில். இந்த வள்ளுவர் கோயில் தெய்வீகம். அங்கே போனால் ஒரு தெய்வீக உணர்வு வருது. ஜீவசமாதி இருக்கு, உள்ள ஜீவசமாதி இருக்கு. சொன்னால் எல்லாரும் கோவப்படுவீங்க. வாசிகம்மையார் சிலைக்கு மேலே கொண்டைக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது, போய் பாருங்கள். கல்லில் வடிச்சு வச்சிருக்காங்க. அங்கே ஒரு தெய்வீக உணர்வு இருக்குது. அலை பழைய காலத்து கோயில் இல்லையா, இப்போ புதுப்பித்திருக்காங்க. அதுதான் இப்போ என் அட்டையில் போட்டிருக்கேன். அடுத்த வாரம் இந்த புத்தகம் வந்துடும், தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பெரிய புக். அந்த கோயில் இப்போ அட்டைப்படமாக போட்டுக்கிட்டேன், உலகத்துக்கு தெரியணும் இல்லையா. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? நீங்கள் பின்னாடி வரீங்களா? அதுக்குள்ளே பாவம் சோர்ந்துட்டீங்களா? ஏன்னா மணி 2 மணி தாண்டிடுச்சு. அடுத்த குரலுக்கு போகலாமா? அந்த குரலுக்கு அடுத்த குரல் ஒன்று இருக்குது. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க. பிறப்பென்னும் பேதமை, பேதமைன்னா அறியாமை. அறியாமைனால தான் இந்த பிறப்பு வருது. அறியாமை தான் அனைத்து துன்பங்களுக்கு காரணம். அவா என்ற எஞ்ஞானும் எக்காலத்தும் தவா பிறப்பினும் வித்து. உங்கள் பிறவிக்கு வித்து எதுன்னா நீங்கள் வச்சிருக்கிற ஆசை. ஒரு சுக்கு காபி குடிக்கிறோன்னு நினச்சி இதுக்காக ஒரு பிறவி வந்துட்டேன்னு சார் அப்படின்னு நான் சொல்லலை. கீதையில் அப்படி சொல்கிறார். ஒவ்வொரு பிறவிக்கு என்ன காரணம்? ஆசை. இது திருவள்ளுவர் சொல்கிறார். பல இடங்களில் திருக்குறளும் கீதைக்கும் ஒரே கருத்து வரும். அவா என்ப ஆசைன்னா என்னன்னு கேட்குங்களா? தவா பிறப்பீனும், பிறவி, ஒவ்வொரு பிறவியும் ஈனும் வித்து, உங்கள் பிறவிக்கு விதை அதுதான். திருவள்ளுவருக்கு என்ன சிறப்புன்னா அப்படியே விட்டுற மாட்டார், மற்றவெல்லாம் அப்படியே விட்டுருவான். அதை எப்படி நீக்கலாம்னு வழி சொல்லுவார். 10வது குறளில் சொல்றார். ஆறாயிரத்தி அவா. இந்த ஆசை என்னைக்குமே நிறைவடையாதது. அப்போ என்ன சார் செய்யலாம்? இப்படி நிறைவடையாது இந்த ஆசை என்று தெளிவு பெற்று அந்த க்ஷணமே அதை விட்டுட்டீங்கன்னா பேராயிரத்தி தரும். என்றைக்கு நிறைவடையாத பேரின்பத்தில் நீங்கள் இருக்கலாம், மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகலாங்கிறார் வள்ளலார் சொல்றார். கடவுள் வாழ்த்து திருக்குறளில் கடவுள் வாழ்த்து முதல் குறள் மரணமில்லா பெருவாழ்வை சொல்லுகிறதுங்கிறார். அவரை தான் போய் கேட்கணும் இல்லைங்களா? என்ன கேட்கக்கூடாது. அகரம்னா என்னன்னு தெரியாதுன்னா அப்புறம் அகரம் முதல் எதுன்னு தெரியும். அகரம்னா என்னன்னு தெரியாது. அகர உகரம் அகரத்தெல்லாம் திருமூலர் சொல்லியிருக்காரு. அகரமே ஜீவனாக இருக்கும், அகரமே சிவமாக நிற்கும். ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, ஜீவனார் சிவனாரை கண்டதில்லை ஏன்னா குருபுரான் கிடைக்கல. ஜீவனார் சிவனாரை குருபுரான் தைவனில் கண்டுவிட்டால் இந்த ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரு. அகர உகரம் அகரத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி போகுது. அதுவே பிள்ளையார் சுழியாக இருக்குது, அதே அடி நடு முடியாக இருக்குது.
எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. இது யார் சொல்கிறது? அதுக்கு ரைட் வேணும், லைசன்ஸ் வேணும்ல. ஐயாவுக்கு லைசன்ஸ் இருக்குது, சித்த மருத்துவம் பார்க்குறாரு. ஐயாவுக்கு லைசன்ஸ் இருக்குது, கோர்ட்டில் போய் வாதாடுறாரு வக்கீல். எல்லாருக்கும் அவங்கவுங்க பார் கவுன்சிலில் முத்திரை போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு மெடிக்கல் கவுன்சில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. நமக்கு எந்த சர்டிஃபிகேட் யாரும் கொடுக்கலையே. அப்படி போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் என்னை உள்ளத்துக்கு போட்டுருவாங்க இல்லைங்களா? உலகையில் டாக்டராக இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்? உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்போ இப்போ திருவள்ளுவர் சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிற மற்றெல்லாம் வேண்டாம். எங்கே இருக்கிறார் கடவுள்? நம்மகிட்ட இருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கலாம், மெய்ப்பொருளை பார்க்கலாம், உங்களுக்குள்ளே இருக்குது. யார் சொன்னது பார்க்கலாம்னு? சொல்லுங்க ஐயா. சாதாரண திருவள்ளுவரில் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் என் மேலே கோவப்பட்ட அப்படி. நான் திருவள்ளுவர் சொல்லிட்டேன், அதிகாரம் சொல்லிட்டேன், 36 மெய் உணர்ந்ததில் குறளையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்ன சார் செய்யலாம்? இப்போ மெய்ப்பொருளை இருக்கா, சரி பார்த்துட்டோம். அங்கே தான் சிக்கல் இருக்குது. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்ன வர போகிறோம்னா, சரி மெய்ப்பொருளை குருபிரான் தேவையில் பார்த்துட்டோம் சார், நீங்கள் சொன்னபடி எல்லாம் இருந்துட்டு. அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம், நீங்கள் விழிப்பு நிறைந்த புலனடக்கம் சாகர வரைக்கும் இருந்தால் தப்பிச்சிங்க. இல்லைன்னா நான் மெய்ப்பொருளை பெற்றுட்டேன், இல்லை சில குருமாரை பார்த்து 1 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து துரியம் துரியாதீத வரைக்கும் ஏற்றிட்டேன் எல்லாம் பல பேர் இப்போ சொல்கிறாங்கல்ல. எங்கே ஐயா ஜெயராமன் ஐயா இருக்காரா? எங்கே பின்னாடி இருக்காரா? ஓ, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே போனால் எல்லாம் துரியம் துரியாதீதம் எங்கெங்கேயோ சொல்கிறாங்க. துரியம் துரியாதம் ஒருத்தர் பெற்றிருந்தாருன்னா அந்த பயிற்சி இருந்தால் ஆளே வேறு. இந்த இட்லிக்கும் வடைக்கெல்லாம் உட்காந்துருக்க மாட்டார். ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பொருளை பெற்றுவிட்டால் மெய்ப்பொருளில் மொத்தம் தச தீட்சை ரொம்ப முக்கியம். 10 வகையான தீட்சை பேரெல்லாம் இருக்குது. அதை ஒவ்வொரு குருவும் ஒரு மாதிரி சொல்லுவார். விஷயம் ஒன்று தான், விஷயம் ஒன்று தான். அடிக்கடி சொல்கிறதான், தண்ணினாலும் வாட்டர்னாலும் அக்குவானாலும் நீலுன்னாலும் பானினாலும் கரம் பானினாலும் தண்டா பானினாலும் வெள்ளம்னாலும் சுடு வெள்ளம்னாலும் பச்சை வெள்ளம்னாலும் எல்லாம் என்ன சார்? ஒன்று தானே. ஒரு பொருளுக்கு 100 பெயர்கள். இந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை வச்சு அம்பாரியில் சுற்றிட்டு இருப்பான். இதை வச்சு குழம்பிக்க கூடாது. விஷயம் ஒன்று தான். இந்த தீட்சை பெற்றாலும் அதனுடைய நடைமுறையே வேறு இல்லை. எல்லாம் தீட்சை பெற்று படாகானா சாப்பிட்டுட்டுங்கிறான். ஃபுல் சிக்கனாக ஆஃப் சிக்கனாக சாப்பிட்டு தான் என்ன பண்ண முடியும்? இதுதான் சிக்கல் மெய்ஞானத்தில். மெய்ஞானத்தில் பெறுவதெல்லாம் முக்கியம். பெற்றதை நீங்கள் பேணி காத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறீங்களா? சார், எண்ணிய பட்டம் பெறுவதெல்லாம் முக்கியம். பட்டம் பெற்றவருக்கு அந்த பட்டத்துக்கு உரியவர்களாக உங்களை உருவாக்கிட்டுருக்கீங்களா? நாளும் படித்து பட்டம் நான் பெற்றேன் சார், 40 வருஷத்துக்கு பண்ணேன். இப்போ எனக்கு எழுத தெரியாது சார், படிக்க தெரியாதுன்னா எதுக்கு அந்த பட்டம்? சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா? பட்டம் பெறுவதெல்லாம் முக்கியம். கடைசி வரை அந்த பட்டத்துக்கு தகுதி உடையவர்களாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நான் அன்னைக்கு படித்தேன் சார் அப்படின்னா அந்த பட்ட அதே மாதிரி தான் மெய்ஞானத்தில் குருவை அடைவது முக்கியம் இல்லை, குருவை அடைந்து அந்த ஞானத்தை பெறுவது முக்கியம் இல்லை. பெற்ற பிறகு கடைசி வரை அந்த ஞானத்தில் நீங்கள் பழகி பழகி உங்களை உயிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். உயிர்க்கணும், உயிர் தளிர்க்கும்ங்கிறார். நான் சொன்ன நம்ப மாட்டேன். திருவள்ளுவர் சொன்ன நம்பலாம்ல. திருவள்ளுவர் சொல்கிறார்ல உயிர் தளிர்க்குங்கிறார். எங்கே சொல்கிறார்? என்ன நம்ம மாணவர்கள் எல்லாம் இப்படி பேசாம நடந்தே எப்போ நீங்கள் தொடக்கம் உருதொரும் உருதொரும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் சிறிதொரும் செய்யழியால் மாட்டு பொருந்துந்தோறும் பொருந்தும் உயிர் தளிர்க்குதுங்கிறார். உயிர் தளிர்க்குங்கிறார். அனுபவிச்சவனுக்கு தானே தெரியும். அனுபவிக்காம என்ன பண்ண முடியும்? உயிர் தளிர்க்குதுங்கிறார். உங்கள் உயிர் தளிர்க்கும். தெரிஞ்சா உயிர் எதுன்னு தெரிஞ்சாதுன்னு தளிர்க்கும். எத்தனை பேருக்கு அவங்க உயிர் தெரியும்? இப்போ முடிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் சிக்கல் பண்ணுவோம். யார் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கா? யாராவது டெட்டா? உயிர் இருக்கு. இப்போ உங்கள் உயிரை உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் என்னுடைய கேள்வி இல்லை, நெய்வழிக்கால ஆண்டவர் கேட்டது. பல பேர் அவர்கிட்ட போயிருக்காங்க, கடவுளை பார்க்கணும். மகிழ்ச்சி கடவுளை காட்டுறேன்ட்டார். கடவுளை காட்டுவார்னு போனேன். அவர் ஒரு கேள்வி தான் கேட்டார். கடவுளை காட்டுறேன், நீங்கள் எந்த கடவுளை பார்க்க விரும்புகிறீங்க? எந்த கடவுளை பார்க்க விரும்புகிறீங்க? ஐயா சொன்னாங்கன்னா அந்த கடவுளை இப்போ காமிச்சிடுவோம். ஐயா எந்த கடவுளை பார்க்க விரும்புகிறார்? வந்தவங்களாம் கேட்டவங்க அப்படி தான் நினச்சாங்க. முருகனை கேட்கலாமா, விநாயகரை காட்டலாமா, சிவபெருமானை அல்ல. அப்புறம் திருமால்னா நின்ற கோலமா, கிடந்த கோலமா, இருந்த கோலமா,
நடந்த கோலமா, திருநீர்மலையில் 4 கோலம் இருக்குது. அப்புறம் அவர் சொன்னார், சரி சரி, நீங்களாக படைத்து வைத்திருக்கிற கடவுளை பார்க்க விரும்புகிறீர்களா? இதெல்லாம் நாம படைச்சதானே. யார் முருகனை நேரில் பார்த்தா? யார் விநாயகரை பார்த்தா? யார் நேற்று கள்ளழகரை யார் நேரில் பார்த்தா? திருமணத்தை யார் நேரில் பார்த்ததாக நம்ம திருமணம் பண்ணின்னுக்கிறோம். எல்லாரும் 1000 பேர். நீங்கள் படைத்து வைத்திருக்கிற, நீங்கள் கல்லினாலும் செங்கலினாலும் கருங்கலினாலும் கட்டிய கோயில், நீங்கள் கட்டிய கோயிலுக்குள் நீங்கள் கற்பனையில் செய்து வைத்திருக்கிற கல்லினால லோகத்தினால திரை சீலையினால கட்டியிருக்கிற கடவுளை, நீங்கள் கற்பனையில் உருவாக்கிற கடவுளை காண விரும்புகிறீர்களா, அல்லது உங்களை உருவாக்கிய அந்த கடவுளை காண விரும்புகிறீர்களா? எல்லாம் அமைதியாயிட்டே எப்படி? எந்த கடவுளை இப்போ பார்க்க விரும்புகிறீங்க? எவ்வளோ தப்பான பதில் பாருங்க. இது வரைக்கும் கோயில் கோயிலாக ஊராக நடையாத்தில் ஏற்று திருவண்ணாமலை 10 லட்சம் பேரான், அதுக்குள்ளே கள்ளர்கள் ஆத்திரர்கள் 15 லட்சம் பேரான். இப்படி லட்சம் லட்சமாக போய் நீங்கள் உருவாக்கின கடவுள், நீங்கள் உருவாக்கின கதை, நீங்கள் உருவான கற்பனைக்கு போய் நிற்க தயாராக இருக்கிறீங்க, பணம் செலவு பண்ணுறீங்க. உங்களை உருவாக்கி 80 வயசு 90 வயசில் உங்களை ஆட வைத்து பாட வைத்து பேச வைத்து நிற்க வைத்து இங்கே வந்து உட்காந்து 2.5 மணி நேரம் கேட்க வைத்து அந்த உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை என்னைக்கு சார் பார்க்க விரும்புகிறீங்க? அந்த முயற்சி வந்தால் மெய்ஞானம் உங்களுக்கு வரும். வெறுமனே கதை கற்பனை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். அது என்னால் முடியாது. ஏனென்றால் நான் பெற்றது இந்த ஞானம்தான். எனக்கு இந்த கதை புராணம்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு இந்த பிறப்பில் ஒரு அமைக்கிறாங்களே குருபுரான், அந்த குருவெல்லாம் எனக்கு சொன்னது, எனக்கு காட்டி கொடுத்தது, எனக்குள்ள இருக்கிற என்னை உருவாக்கிய கடவுளை. அதுதான் மெய்ஞானம். மெய்யின்னா உடம்பு. பொய்யான அந்த உடம்புக்கு மெய் என்று யார் சொன்னது? இங்கே கேட்ட மாதிரி இருக்கா? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் இல்லையா? அந்த பாட்டா, அந்த படத்தில் வர பாட்டா? பாம்பன் சுவாமி தான் அதுக்கு பதில் சொன்னார். பொய்யான அந்த தேகத்துக்கு இருந்து உருவாக்கி இதை காப்பாற்றி கொண்டு இருக்கிற ஒரு மெய் என்று ஒன்று இருக்கிறதல்வா, அந்த மெய் பொருளை உள்ளே வைத்து காப்பாற்றி கொண்டு இருப்பதனால இந்த பொய்யான தேகத்தை மெய் என்று சொன்னார். அர்த்தப்பட்டு அப்படியானால் இந்த பிறப்பில் உங்கள் முயற்சியெல்லாம் எங்கே இருக்குன்னா, நான் இது வரைக்கும் சொன்னால 2 மணி நேரத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாது, நாம் எங்கே இருக்கிறோம்? வழிகாட்டி தான். வழிகாட்டி மரம் வழியைத்தான் காட்டும், நீங்கள் தான் நடந்து செல்ல வேண்டும். எந்த கைகாட்டி வாங்க வாங்க நீங்கள் கோடம்பாக்கம் போகணும், உங்கள் கையை பிடிச்சி பண்ணி கோடம்பாக்கத்தில் விட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே நிற்காது. நீங்கள் தான் நடந்து செல்ல வேண்டும். உங்கள் பசிக்கு நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். உங்கள் நோய்க்கு நீங்கள் தான் மருந்து சாப்பிட வேண்டும். அதை போல் உங்கள் ஞானம் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், நீங்கள் பாடுபட வேண்டும். ஸோ வழியைத்தான் காட்டவனே நீங்கள் தான் நடந்து செல்ல வேண்டும். எங்கள் ஐயா இப்போ நினைக்கிறார், இதுக்குதா சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த மாதிரி ஏமாத்துறீங்களே நீங்கள். நான் உண்மையை தான் பேச முடியும். மந்திர காலையெல்லாம் பண்ண முடியாது. இல்லை இதை செய்யுங்க அதை செய்யுங்க பரிகாரம் செய்யுங்கன்னு உங்களெல்லாம் அதெல்லாம் ஏமாற்ற முடியாது. இவையெல்லாம் மனத்துக்கு ஏற்படுகிற மயக்கம், மன அமைதியை தவிர அது உண்மை அல்ல. நீங்கள் உங்களுக்கு நோய்க்குரிய எது என்று தெரிஞ்சு ஒரு மருத்துவர்கிட்ட போய் நோய்க்குரிய மருந்து சாப்பிட்டு குணப்படுத்துவது போல உங்கள் உள்ளத்தில் உங்கள் உயிரை பற்றி இருக்கிற நோய் மலத்தை அகற்ற வேண்டும். எப்படி உடல் பிணி போக வேண்டாம், உடலில் இருக்கிற மலம் நீங்க வேண்டும். ஆணவம் கண்ம மாய மலத்தில் உடல் மலம் நீங்கினாதான் சித்த வைத்தியர் மருந்து கொடுப்பார். இப்போ சித்த மருத்துவர் வந்திருக்கிறார், சித்த மருத்துவர் வந்திருக்கிறார் ஐயா தேவன். அவர் சித்த மருத்துவம் யாரை போங்க, இன்றைக்கும் அலோபதி வேறு இது வேறு. முதல்ல உடலில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியே நீக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் அந்த சின்ன வயசில் முதல்ல பேதி மருந்து கொடுப்பாங்க. 2 நாள் எல்லாம் கழித்து உடம்பு வயிறு சுத்தமான பிற்பாடு தான் மருந்து. ஏன்னா அப்போ தான் மருந்து வேலை செய்யுங்கிற. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ பேதி மருந்தெல்லாம் கொடுக்குற கான்செப்டே போயிடுச்சு. இந்த கழிவு இந்த கழிவு நீங்கினால் உடல் சுத்தமாகும். மனதில் இருக்கிற கழிவுகள் மலம் அகன்றால் உயிர் சுத்தமாகும். இப்போ நீங்கள் உயிர் சுத்தமாக இருந்தீங்களா, உடல் 2ம் சுத்தமாகணும். உடல் சுத்தமாக வேண்டுமா, உடம்புல இருக்கிற கழிவு வெளியே போகணும். உயிர் சுத்தமாக வேண்டுமானால் உயிரை சுற்றி இருக்கிற அழுக்கு மலம் போக வேண்டும். இப்போ தான் கடைசி ஸ்டேஜுக்கு வரும். அப்படின்னா என்ன செய்யலாம்? மனம் தூய்மையாகும். எவ்வளோ பெற்றாலும் பலன் இல்லை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் கும்பகத்தை கட்ட வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. யோகு ஒரு கட்டம் தான். அதுக்கு மேலே ஞானி உட்கார்ந்த இடத்துல மனதை வைத்துக்கொண்டே எல்லா யோகம் முடிஞ்சிடும். எல்லா யோகமும். ஏன்னா அந்த யோகி தான் எனக்கு ஒரு குருவாக இருந்தார். யோகி ஞானதேவ சுவாமி கொல்லிமலையில் இருந்தவர். அவர் பார்த்த பார்வையில் அங்கேருந்து பேனா இங்கே வந்துடும்.
கொல்லிமலையில் இருந்து கொண்டு சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி கல்லை போக்க வச்சுருவார். அவன் ஃபோன் பண்ணுறான், நான் கூட இருக்கேன் சார், கிட்னி கல் இப்போ ஆப்ரேஷன், உயிருக்கு ஆபத்துன்றாங்க. அவர் சொல்கிறார் இவர் 5 நிமிஷம் பொறுப்பான்ட்டு அவர் அப்படியே கண்டபடி தியானத்தில் இருந்தார். 5 நிமிஷத்தில் அவரை தியானம் பண்ணுறாரு, இவனுக்கு கல்லெல்லாம் வெளியே உடனே இருந்துருச்சு, இவர் இல்லை. உடனே அவன் ஃபோன் பண்ணுறான், சாமி இப்படிலாம் வந்துருச்சுன்னா அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணாத வீட்டுக்கு அழைச்சி போயிடும். இது எதுக்கு சொல்ல, இப்படிலாம் ஒரு ஆற்றல் இருந்தது இந்த நாட்டில், இன்னும் இருக்கிறது, விலை தெரியாமல் இருக்குது. ஆனால் அது எல்லாரும் ஜெனரலைஸ் பண்ண முடியாது, எல்லாரும் தவம் செய்ய முடியாது. தவமும் தவம் செய்வாருக்கே உரியது, மற்றவர்கள் முயன்றால் அவம். அதுவும் திருவள்ளுவர் தான் சொல்கிறார். கடைசியில் திருப்பி திருப்பி எங்கே வருது பாயிண்ட்டு? உங்கள்கிட்ட வருது, நம்மக்கிட்டே வருது இல்லையா? நவ் த பால் இன் அவர் கோர்ட், we can decide. நம்ம தான் முடிவு பண்ணணும். நாம் அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும். பயிற்சி பழக்கம் இல்லாமல் எந்த ஞானத்தையும் நீங்கள் பெறவே முடியாது. அகத்தியர் 100 பாட்டில் சொல்கிறார், மனம் என்பது பண்டில் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களின் குதியல் தான், எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். மனம் என்று தனியாக ஒன்றும் இல்லை. மனம் என்றாலும் நெஞ்சம் என்றாலும் உள்ளம் என்றாலும் இருதய கமலம் என்றாலும் ஒரு இடத்தை குறிக்கும். ஒரு பொருளுக்கு பல சொற்கள். அலையும் மனத்தை அகத்தடக்கும் அவனே சரியே முடித்தோனாம், அலையும் மனத்தை அகத்தடக்கும் அவனே கிரியை செய்தோனாம், அலையும் மனத்தை அகத்தடக்கும் அவனே யோகி தற்பரனா. 4வது வரி, அலையும் மனத்தை அகத்தடக்கும் அவனே ஞானி அதிசூரன். எல்லாம் இங்கே இருக்கு சார், சுவிட்சு இங்கே இருக்கு. மனத்தை கட்டுமிடத்தை கட்டி வைத்தல் வல்லதார் பாட்டு சொல்லியிருக்காரு. 2 பேர் மனதை எங்கே கட்டினா கட்டலாம், யானை எங்கே கட்டுறது, அதுக்கு ஒரு கட்டுத்தறி இருக்குது. அதனால் நமக்குள்ள ஒரு கட்டுத்தறி இருக்குது, பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் போய் கட்டணும். இதெல்லாம் மண்டமில்லா பெருவாழை எடுத்து அந்த பாட்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். யார் கேட்டா, யார் வாங்கினா? ஆனால் நான் என்னன்னு சொல்லி, ஊதுற சங்கம் ஊதுவது என் கடமை, எழுதுவது என் கடமை, பதிவு செஞ்சு கொடுத்துட்டேன். வாங்கினா வாங்குங்க, படித்தா படிங்க. யாருக்காக இதெல்லாம்? மீண்டும் இது உலகத்தாருக்கல்ல, எல்லோருக்குமானதல்ல. ஞான நெறின்னு யார் விரும்பி வரவங்களோ அவங்களுக்கு உரியது, அவங்களுக்கு உரிய பதிவு, அவங்களுக்கு உரிய புத்தகம். எனக்கு புத்தகம் இருக்குன்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் படிங்க. அதுக்கு மேலே வாங்க கொஸ்டின் பண்ண. எதுவுமே படிக்காமல் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக புத்தகத்தில் பாட்டுலாம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஞானம் நூல்லையும் வரப்போகுது எல்லாம் இந்த பாட்டு. இது படிச்சுட்டு தானே அப்புறம் கேள்வி கேட்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதோ ஒன்று கேள்விப்பட்டாங்களோ அதை வச்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியம் என்ன சொல்லியிருக்கு, அகத்தியர் தொடங்கி 11 சித்தர்கள் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் தொங்குற பொழுது எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இப்போ அந்த நூலில் ராமராஜ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து அடித்தார். இன்னும் கொஞ்சம் இருக்குது, பாக்கி இருக்குது, அவருக்கு வேறு இருக்குது. சுழிமுனை என்ற ஒன்றைத்தான் மீண்டும் மீண்டும் எல்லா, அதாவது அகத்தியர் பாட்டு எடுத்திங்கன்னா அவர் தான் 100 இடத்துக்கு மேலே சுழிமுனைங்கிறார். எல்லா ஞான ரகசியங்களும் பொதிந்து இருக்கிற ஒரே இடம் சுழிமுனை. ஆனால் அந்த சுழிமுனையை காட்டி தரணும் யார்? ஒரு குருபுராணம் தான் காட்டித்தரும். அவர் காட்டினாலும் வேலை நடக்கும். இப்போ நான் சொன்னால் வேலை நடக்கும், நான் சொன்னால் டிக்ஷனரிக்கு உரிய பொருள் ஆகிடும், சொல்லுக்கு பொருள், வேலை நடக்காது. நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தினம்தோறும் 100 ரூபாய் கிடைக்கும், இல்லை 5000 கிடைக்கும்னு சொல்லுங்கள். நான் சொன்னால் எதாவது நடக்குமா? அதுவே முதலமைச்சர் சொன்னார்னா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் ஆகிடும் சார். அதுக்கப்புறம் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஃபைலெல்லாம் அனுப்பிச்சு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து வாங்கி, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து வாங்கி 1 மாதம் ஆகலாம், சிஎம் கையெழுத்து போட்டுருவார். ஆனால் சொன்ன உடனே அடுத்த ஸ்பாட் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேரி ஆகும், வேலைக்கு வந்துடும். அப்போ சொல்லுகிறவர் அந்த தகுதியில் இருக்கணும். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும். உடனே நான் வெறும் சொல்கிற ஆள் தான், செய்கிற ஆள் நான் இல்லை. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு விழாவறியாக சொல்லிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் புத்தகமாக வரப்போகுது. இப்போ வந்திருக்கிற புத்தகம் தெரியுமா, இதெல்லாம் படிச்சுட்டு இந்த கொடுத்துருக்கிற செய்யுள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் பேசலாம். இதெல்லாம் ஒற்றை வரியில் சொல்லிட்டார் திருமூலர், தெய்வ திருமூலர். அதுக்கப்புறம் அதான் மண்மனம் எங்கொண்டு வாயு அங்கொண்டு, மனம் எங்கே இல்லை வாயு அங்கே இல்லை இல்லையா? 100 பாட்டு இருக்கு. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிந்தாருக்கு, கூற்றை உதைக்கும் குறியதுவானே. கூற்றவனையே உதைக்கலாங்கிறார். யார் காற்றை பிடிக்கிறது? தம் பிடிச்சா அவ்வளோதான், அது வேறு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடும். நீங்களாக பிடிக்கக்கூடாது. அதுவாக உங்கள் நினைவில், அதுவாக உங்கள் மன பயிற்சியில் நினைவில் அது நிற்கும், அது போகும். நில்லுன்னா நிற்கணும், நில்லுன்னா நிற்கணும், போகணும்னா போகணும். அவ்வளோ பயிற்சி உங்கள் நினைவில் கொண்டு வந்து நிறுத்தணும். நினைவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அதுதான் ரிபுக்கு இதில் 2 பாட்டு அருமையான பாட்டு எடுத்து இப்போ இதுலேயும் திருப்பி கொடுக்குறேன். ரெப்படேஷன் தான் வரும். ஏன் வேறு வழி இல்லை. அங்கே சொன்னால் இங்கே சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா?
நினைவதுவே ஜீவனாகும், நினைவதுவே சிவமாகும். நினைவு இருக்கிறதுல சொல்கிறார். 2 முக்கியமான பாட்டு எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் உங்கள் நினைவில் தான் ரொம்ப போய் நிற்கணும். சரிதான். அதுக்கப்புறம் என்ன சார் செய்யலாம்? இது பெற்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ தூரம் நீங்கள் பயிற்சி செய்கிறீர்கள் என்பது முக்கியம். ஞானம் என்பது பழகி வருவது. நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க, நீங்கள் தான் பயிற்சி செய்யணும். சரி சார், நேரம் ஆயிடுச்சு, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, எங்களுக்கு விஷயத்துக்கு வாங்க, நாங்கள் என்ன செய்யணும் இல்லைங்களா? அப்படின்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவுபடணும். இந்த ஒட்டுமொத்த சொற்பொழிவு நோக்கமே 99.9 விழுக்காடு மக்களுக்கு புரிதல் இல்லை. புரிஞ்சுக்காமையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வண்டி ஓடுது. தப்பாக ஒருத்தர் நினச்சிக்கிட்டு நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கொள்ளுங்க, தெளிவு பெறுங்கள். தெளிவு தான் ரொம்ப முக்கியம். இதுதான் இவ்வளோ முயற்சியும் அதுக்கு தான். இதுதான் அந்த முதல் ஞானம் ஒன்றுன்னு இந்த மெய்ஞானம் என்ற புத்தகத்தில் ஞானம் ஒன்றில் நீங்கள் இதை புரிஞ்சிக்கிங்க, தெளிவு பெறுங்கன்னு பார்த்தா 50 பக்கம். அதுக்கப்புறம் இந்த மெய்ப்பொருளை எங்கே சொல்லியிருக்குன்னு முக்கியமான பாடல்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். இது 2ஐயும் முடிச்சுட்டு 3வது கட்டத்துக்கு வாங்க. எது சார் மெய்ப்பொருள்? அப்போ பேசுவோம் இல்லைங்களா? இது எதுவுமே பேஸ் இல்லாமல் நீங்கள் வெறும் கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் அந்த இப்போ என்னோட பியூசி படித்தார், பிஏ எம்ஏ படித்து எஸ்எல்சி எம்ஃபில் பிஹெச்டி முடித்த என் நண்பர்கிட்ட நான் அந்த இலக்கணம் அந்த குறிப்பாருங்க அப்படின்னு ஆமாம் சொல்கிறாரு, ஆமாம் புரிஞ்சிச்சுருவார். நீங்கள் எனக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொல்லக்கூடாது என்பதில்லை. பேராசிரியர் குருநாதன் ஒன்று அங்கிருந்து செய்தி காமிச்சால் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பாடம் கேட்டேன், அவரை மாதிரி நானும் எம்ஏ படித்தேன், எம்ஃபில் படித்தேன், பிஹெச்டி படித்தேன், எல்லாம் இங்கே படித்தேன், தயிர் பற்றி தான் வாங்கினேன். ஒன்றுமே தமிழே படிக்காதுட்டு அவர் என்ன சொல்லி என்ன வண்ணமாக பேசி என்ன பண்ணுறது? ஒரு ஒரு கதை ஞாபகம் வருது, 2 நிமிஷம் சொல்லிடுது. இது குறியீடாகவும் சொல்லலாம். ஒரு குருவான எவ்வளோ சொல்லி பார்த்தார், மக்களுக்கு இல்லை. அப்போ தான் சொன்னார், ஒரு கதை சொன்னார். மகாபாரதத்தில் வருது கதை. அதெல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சு இப்போ தர்மர் பட்டாரம்லாம் முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு போடுவாங்களாம். ஒரு நாளைக்கு 100 பேர் சாப்பிட்டா 1 மணி அடிக்கும், 500 பேர்ட்டா 5 மணி அடிக்கும், 1000 பேர் சாப்பிட்டா 10 மணி அடிக்கும். இது நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தா 10 மணி அடிக்குது, இப்போ 12 மணிக்கு அடிக்குது. 1 மணிக்கு தானே சாப்பாடு. தர்மருக்கு என்னப்பா சாப்பாடு எடுத்துக்கலாம், 10 மணி அடிக்குது ஏக ஒன்று. அது எல்லாம் போய் பார்த்தா யாரும் கஞ்சி தான் வடிச்சிருக்காங்க, சமையல்லாம் ஆகலை, சாம்பார் ஆகலை, பொரியல் ஆகலை. எப்படிடா மணி அடிச்சுன்னு பார்த்தா யாருமே சாப்பிடல. ஏன் அடிச்சு புரியல. உடனே கிருஷ்ணருக்கு ஆரம்பித்தாங்க. கிருஷ்ணர் வந்துட்டார். இல்லைப்பா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் காரணம் சொல்கிறேன்ட்டு. ஒரு வாரத்தில் என்ன பண்ணார், ஒரு பெரிய கழை கூத்தாடிக்கு ஏற்பாடு பண்ணார். யார் நல்லா கழை கூத்தாடி ஆடுறாங்களோ அவங்களுக்கு வைர கம்பல் தரேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். எல்லா கழை கூத்தாடியும் ஆடுறேன். அதில் ஒரு கழை கூத்தாடி பெண் ஆடுறா. மேலே அவள் காதில் ஒரு ஓலை இருக்குது. ஓலையை தான் தோடுடைய செடியின் மாதிரி அவள் போட்டுக்கிட்டு இருக்கா சுருட்டி. அவளை ஆடுறப்ப அவளை தூக்கி அவள்கிட்ட வீசினார். நல்லா இருக்குன்னு ஆட்டம். அவள் டப்புன்னு அந்த வைரக்கம்பலாச்சு இல்லை போடுறது ராஜா இல்லை வாங்கி டக்குன்னு இந்த ஓலை தூக்கி கீழே போட்டு அதை போட்டுக்கிட்டான். இந்த கீழே டமாரா அடிச்சுட்டு இருந்தான் பாருங்க, அவன் அவளுடைய கணவன். அவன் இருக்க தான் அவளை கல்யாணம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஓலை குறிப்பு தான் எடுத்தான் பாஞ்சு ஒரே ஓட்டம் பின்னாடி காத்து கொடுத்தான். அப்புறம் இவங்களெல்லாம் ஆசுவாசப்படுத்திட்டு இந்த 5 பேரையும் அழைச்சிட்டு போனார். அந்த அவன் தவத்தில் உட்காந்துருக்காரு. இவன் தான் அந்த மகான். உங்கள் ஊருக்கு அந்த சோத்து கஞ்சி ஓடிச்சு பாரு, அது 2 வாய் குடித்தான். 10 மணி அடிச்சிருச்சு. இவன் யார் தெரியுமா? இவன் ஒரு குருபுரான்ட்டு இந்த மெய்ப்பொருள் கிடைக்குமா, மெய்ஞானம் கிடைக்குமான்னு 10 வருஷம் வேலை பார்த்தான். அவரு டிலே பண்ணார். ஏன்னா இவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தார் அந்த காலம். கடைசி நேரத்தில் ஒரு நாள் இவன் தண்ணி கொடுக்கும்போது அவருக்கு உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணாரு, சொல்லாமல் போகிறமே இவன் நம்மக்கிட்ட 10 வேலை பார்த்தா பக்கத்தில் இந்த ஓலைச்சுவடி எடுத்து குறியீடாக பண்ண அந்த மெய்ப்பொருள் அதை எப்படி ஒரு குறியீடாக வச்சுட்டு எழுத்தாணி வச்சாரு, உயிர் போயிடுச்சு. இது அந்த பக்கம் அந்த பொண்ணு பார்த்தா உள்ளே பார்த்தா உயிர் போயிடுச்சு. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. சரி, இது அவன் சீடனுக்காக தான் எழுதி வச்சுருக்காரு, இது நமக்கு என்னான்னு தெரியல, இதை எடுத்து நாம் மறைச்சி வச்சுக்குவோம், வேறு எங்கேயும் வைக்க முடியல. சுருட்டி அந்த ஓலை ஒரு சின்ன ஓலையே இப்படி வச்சுக்கிட்டான். அவன் வந்தான்னா அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு அவனோட, ஏன்னா நல்ல இளைஞன் இல்லையா தபசி. அவன் வந்தான், புரிஞ்சுக்கிட்டான், எல்லாம் அழுது பார்த்து இவன் பார்த்து சிரிக்கிறான். இவன் காதில் பார்த்தா தெரியும் எழுத்தாணி இருக்குது. இவன் வச்சு நறுக்கி வச்ச ஓலை தானே இவன் காது. ஓஹோ, குரு நமக்காக தான் ஏதோ எழுதி குறியீடு பண்ணியிருக்காரு. அவள்கிட்ட கேட்டு பார்க்கணும், தலைமை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான், வேறு வழியில் பாருங்கள். அந்த ஞான இச்சை, இந்த மெய்ஞானத்தை இச்சையினால அவன் பண்ணவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோ குடும்பத்துறான். என்னைக்காவது ஏமாந்தவன்னா அவன் ஏமாற மாட்டேன்டான். ஏன்னா முடிச்சுக்கிட்டா இவன் விட்டு போயிடுவான்ல. இதுதான் கிருஷ்ண பரமாத்மா கண்டுபிடிச்சி அவளை வரவழைச்சி தோட போட்டு அவள் கீழே ஓடிட்டான்ல. அங்கே பார், இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த
பாருப்பா உங்களுக்கு நான் 10 வருஷமாக வண்ணமாக பேசினேன், 2.5 மணி நேரமாக பேசினேன், விதவிதமாக பேசினேன், கதையெல்லாம் சொன்னேன், விரித்து சொன்னேன். உங்களுக்கு அதில் அருமை தெரியல. ஏன்னா நீங்கள் எந்த பாடுபடலை, கஷ்டப்படல. அந்த சீடை 10 வருஷம் அதுக்காக ஏங்கி இருந்தான், கிடைக்கல. தெரிஞ்சிருச்சு நான் இதுக்காக 5 வருஷம் முயற்சி பண்ணான். அது கிடைச்ச உடனே அப்படியே தவத்தில் ஆழ்ந்துட்டான். தன்னை மறந்து மெய்ப்பொருளுக்குள்ளே போய் மெய்ஞானத்துக்கே போயிட்டான். இதுதான்பா சீடன் வேட்கையோடு, அதுக்காக தவத்தோடு ஏங்கி இருந்தால் அவன் பெற்ற உடனே அதை பிடிச்சிக்குவான். எந்த ஏக்கமும் இல்லை, எந்த தவிப்பும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலும் பலன் இல்லை. அதனால் இதில் உங்கள் பாடுதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிடும். அதை பிடிச்சிக்கலாம். திருப்பியும் கேள்வி கேட்கக்கூடாது, இதுக்காக சார் இவ்வளோ தூரம் வந்தீங்க. ஆனால் இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தனியாக வந்துடும். சரி, அதெல்லாம் எப்படி சார் நம்புறது? உங்களுக்கு கேள்வி வரும்ல, நம்பலாம். 2 நேரம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில் 2 கதை. ஒன்று ராமாயணத்தில் ஆரம்பிக்குது. ராமாயணத்தில் கடைசியாக நரசிங்கம் வந்துடுச்சு, இரணின்னு வதையை முடிஞ்சிடுச்சு. கோபத்தில் உக்கிரத்தில் இருக்காது. இந்த சைவ கதையில் நம்பிட்டு வண்டியெல்லாம் ஓட்டாதீங்க. அவரை அடக்கிறது சரவேஸ்வரர் வந்தார், இவர் அடக்க அவர் வந்தார். இந்த சமய போராட்டம் தள்ளி வச்சிருக்கு. நரசிங்கம் உக்கிரமாக இருக்குது, யாரும் அவரை போய் சமாதானப்படுத்த முடியல. கடைசியில் எல்லாரும் கூப்பிட்டு, அம்மா லக்ஷ்மி நீங்கள் போங்க, உங்கள் கணவர் அந்த அம்மா கெட்ட பண்ணால் அது இன்னும் உருங்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணாட்டி, இந்த பக்தன் பிரகலாத இவன் தான் அந்த குழந்தைக்கு தானே அந்த அவதாரமே, இந்த குழந்தைக்கு தானே அவதாரம் இரண்டே வந்தான். இவனை அனுப்பிச்சாங்க. இந்த குழந்தைய பார்த்தோன்னா அவருக்கு மகிழ்ச்சியாகிட்டு வாரி எடுத்து மடி மீதை வச்சுக்கிட்டு அவருக்கு மகிழ்ச்சி. இந்த இவ்வளோ பக்தனாக இருக்காங்க, உனக்கு என்னப்பா வேணும்னா, எனக்கு ஒன்று வேணும், கேதப்பா எதை ஒன்றாலும் தர. சில விஞ்ஞானிகள் இறக்குற போது அவங்க நேரம் தெரிஞ்சு தான் கேட்பாங்க, எப்பா நீ எதை ஒன்றாலும் நான் உனக்கு தரேன்னுவாங்க. அப்போ புத்தி உள்ள குழந்தைன்னா பையனாக இருந்தால் பிடிச்சிக்குவான். பல பேர் ஏமாந்துருவான், எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சாமி, எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, யாரும் போடான்னு விட்டுருவார். அவ்வளோ அந்த நேரத்தில் அவருக்கு அந்த நேரம் வர்றபோது அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் சொல்லலை, அவருக்குள்ள இருக்கிற இறைவன் எதை ஒன்றாலும் கேட்டுருந்தா கொடுத்துருப்பார். பல பேர் விட்டாங்க, அப்படி விட்ட கதையெல்லாம் என்கிட்ட இருக்குது. தேமுடியார் அப்படி தான் கேட்டார். கடைசி உயிர் போகிற நேரத்தில், என்னப்பா எது வேணும் கேள்வி, எதை வந்தாலும் தரேன். கூட இந்த 2 பேர் விட்டுட்டாங்க. அது ஒரு கதை விடுங்க. இது மாதிரி பல அனுபவம். இந்த கேட்குறாரு, அவர் பிரகலாத வேண்டாம். அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும். எது எதை இந்த நானே தரேன், அவரே தரார் வான்ட்டுனா. 108 யுகம் வாழ், 1008 அண்டங்களும் நீ தான் ராஜா, அது தர இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவன் எதையும் வேண்டாம், டேய் நான் கொடுத்துட்டேன் வச்சுக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. நல்லா கவனிக்கிறீங்களா? உனக்கு என்ன தாண்டா அது வேணும், நான் கடவுள் தரேன், எல்லாம் வேண்டாங்க. அப்போ அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, என்பு பெறாத இழிபிரதி பெறினும் நின் அன்பு பெருகை ஒன்றே எனக்கு அரும்பேறு என்றான். இறைவா, இந்த பிறவில எனக்கு இதுக்கு மேலே என்ன, எழுந்தே இல்லாத இழி பிறவியாக இருக்கிற அந்த புழு பிறவி எனக்கு பெற்றாலும் இந்த அன்பு இருக்கு பாருங்க, இந்த அன்பு ஒன்றே எனக்கு போதும். வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய், வேண்டி வந்த அயன்மாருக்கு அறியோய், வேண்டி நீயா என்னை பணி கொண்டாய், நானும் அதுவே வேண்டினல்லால் இனி இந்த பிறப்பில் வேண்டத்தக்க பொருள் ஒன்று உண்டு என்னில், அதுவும் நின்ற விருப்பது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, நான் தப்பாக கேட்டுருவேன், நீ உன் தகுதிக்கு ஏற்ப கொடுப்ப, நீயா கொடுத்தா. அப்போ தான் இறைவன் சொன்னார், மகிழ்ந்து போயிட்டார். இப்படி ஒரு பக்தனா இன்னைக்கு சொல்கிறேன்டா, என்னை வணங்கி யாருக்கெல்லாம் எந்த பலன் கிடைக்குமோ அதையெல்லாம் நின்னை வணங்கினால் அவங்களுக்கு உண்டு டிக்ளேர் பண்ணுறார். என்னை வணங்கினா அவங்களுக்கு என்னென்ன புண்ணியம் கிடைக்குமோ பலன் கிடைக்குமோ அதெல்லாம் உன்னை வணங்கினாலே அது கிடைக்குன்னு தன் அருள் ஆற்றல் முழுமையும் அவனுக்கு இறங்கி கொடுக்குறாரு. அதுதான் இறைவன், அதுதான் குரு செய்வார். குரு உங்களை எப்படி உருமாற்றம் செய்வார்னா, நினைவு தீட்சை தான் 10-4-5 தீட்சை இருக்குது. மானச தீட்சை இருக்குது, வாக்கு தீட்சை இருக்குது, ஸ்பரிச தீட்சை இருக்குது. இதெல்லாம் இப்போ நேரம் இல்லை. கடைசி வயதான பாடு எங்கிட்டேயும் குரு சொன்னார், என்ன 50 வயது தாண்டிட்டேன், உனக்கெல்லாம் என்ன, போ மானச தீட்சை. அவர் அங்கேயே மனதாலே என்னை காப்பாற்ற. இதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ப மாட்டாங்க. ஆமை என்ன பண்ணுது சொன்னால் நம்புவாங்க. கடல் ஆமை பூரா என்ன பண்ணுது, கடற்கரையில் 1 கிலோமீட்டர் முட்டையை போட்டு அது போயிடுது சார். அது அங்கே உட்காந்து டீப்பாக நினைக்குது, கான்சன்ட்ரேஷன். அதை நினைக்க கடற்கரையில் இருக்கிற முட்டை பொறிஞ்சி 1 அடி ஆழத்துக்கிற அந்த ஆமை குஞ்சு வெளியே பொத்துக்கிட்டு அது ஏன் இந்த பக்கம் டைரக்ஷன் எதிர்பக்கம் வரல, ரோடு பக்கம் கடலை நோக்கி போய் கடலில் போய் கலந்தது. இதுக்கு பேர் மானச தீட்சை. ஸ்பரிச தீட்சை பறவை, வாக்கு தீட்சை மாணிக்கவாசி இறைவன் அருளார் இல்லையா, அந்த மாதிரி இப்படி பல தீட்சை இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்,
நீங்கள் சரியாக பக்தி உறுதியாக இருந்தால் இறைவன் உங்களை தூக்கி வச்சு தன்னையே கொடுத்துருவார். 2வது இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடுவோம். மகாபாரதத்தில் கர்ணன் படம்லாம் பார்க்குறீங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் இல்லையா? இப்போ பரம்பொருளே அவனை தேடி வர்றார். புண்ணியத்தெல்லாம் தானம் பண்ணிடுங்க, புண்ணியத்தை அவனும் கொடுத்துட்டான். இப்போ என்ன நடந்திருக்கணும்? இது கிட்டத்தட்ட 73 என்னமோ கலைவாணம் நடங்க. அப்போ இடிக்கப்பட்ட கலைவாணத்தில் மீட்டிங்கில் கலைஞர் கேட்குறாரு, சார் பாரதராஜா பக்கத்தில் துள்ளி குதிக்கிறார். அற்புதமான கேள்வி. நானும் கை தட்டுறேன். வேட்டி கொடுத்தான், சட்டை கொடுத்தான், புடவை கொடுத்தான். அந்த புண்ணியம்லாம் உயிரை காப்பாற்றிச்சு. வாழ்நாள் முழுவதும் செஞ்ச புண்ணியத்தையே தானம் செய்கிறவர்கள் புண்ணியம் மிகுமா குறையுமா? மிகுந்த உயிரை இல்லாமல் காப்பாற்றி இருக்க வேண்டும். அதுதான் அவர் கேள்வி கேட்டார். நாங்களாம் கை தட்டணும். அப்புறம் தான் வில்லிபுத்திரரை படித்தாதான் உண்மை தெரியுது. வில்லிபுத்திரர் தமிழறிஞர் அவர் என்ன பண்ணிட்டாரு, யான் ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் பெருக நீ என்றான். செய் புண்ணியம் ஊறுக, இதுவரை நான் செய்த புண்ணியம், இப்பொழுது நான் செய்கிற புண்ணியம், இதனால் எனக்கு வரக்கூடிய பெரிய புண்ணியம் இருக்குல்ல, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா வந்தவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உயிருக்கு ஒரு நேரத்தில் ஒருத்தன் வந்து பிச்சை எடுக்கிறான்னா அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் சரண்டர் ஆகிட்டான். யார்? நரசிங்கர் சரண்டர் ஆன மாதிரி இப்போ பரம்புள்ளு, கருணா உனக்கு என்னப்பா வேணும்? நீ கேட்க வந்த. அப்போ தான் அவன் சொன்னான், என்னை போல இந்த மாநிலத்தில் யார் பெற்றார்? பெற்றதோ முடிவில்லை. என்னப்பா சொல்ல, என்னை தேடி நீ வந்துட்ட, விஸ்வ ரூபத்தை எனக்கு காமிச்சு. விஸ்வரூபம் 7 பேர் பெற்றார்கள், ஆனால் இவன் அதில் ஸ்பெஷல் பெற்றான். விஸ்வநாதத்தை எனக்கு கொடுத்தோம். நீ என்னை அப்படியே வாரி அமைத்து கொண்டாயே, இந்த பாக்கியம் யாரு கிடைக்கும்? என்னை வாரி இழுக, விழிப்புத்திரர் பாட்டு, இருக தழுவி கொண்டாய். உன்னுடைய துளப மாலையும் அந்த துளசி மாலையும் கௌஸ்துவ மணி என் மார்பில் அழுந்து மாறி என்னை தழுவி கொண்டாய். உன் ஞானமாகிய திருவடியிலிருந்து வருகிற ஆகாய கங்கையினால என்னை குடிப்பாட்டிட்டேன். இதுக்கு மேலே உன் கண்களிலிருந்து வர்ற கண்ணீரால் என்னை நினைக்கிறியே. இந்த பிறப்பு, இந்த பாக்கியம் இந்த மாநிலத்தில் என்னை விட யார் பெற்றார் கண்ணா? எனக்கு இதுவே போதுட்டார். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. இந்த 2ஐயும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தகுதியாக இருந்தால் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள அந்த பரம்பொருள் யாராக இருந்தாலும் ஓடி வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடும். தன்னையே கொடுத்துருவார். நீங்கள் சரியாக இருக்கணும். அனுமனை போல சரியாக இருந்தால் கடைசி ராமாயணத்தில் அனுமா என்னை வந்து புல்லுங்கிறார். அவன் பயப்படுறான். ஐயோ நீங்கள் பரம்பொருள், ஏய் பாடாங்க. எல்லாரும் தன்னை இழக்குது. உடைமை பொருள். பையனை நான் தழுவுனா என் உடைமை பொருள். இப்போ பரம்பொருள் என்ன செய்யுது? தன்னை கையை அப்படி வச்சு என்னை நீ தழுவிக்கூடா, நான் உனக்கு உடைமை பொருள், நீ வா என்னை கட்டிப்பிடி. இதுதான் காவியத்தில் கதை மட்டும் முக்கியம் இல்லை. கதைக்குள்ள ஏதோ கருத்தை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு இதிகாசங்கள் இவ்வளவு இருக்கின்றன. எனவே இதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் சுருக்கி சொல்வதென்றால் எல்லாமே கடைசியில் இந்த மெய்ஞானத்தை பெறுவதற்கு 99 விழுக்காடு யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் முயற்சி பயிற்சி வரணும், பழகி வரணும். இதுக்கு உங்கள்கிட்ட இது வரைக்கும் என்னென்னலாம் நம்பிக்கை செய்யணும். நேதி இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் ஒதுக்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்ம சுயம் பிரகாசமாக சச்சிதான சத்து சித்த ஆனந்தம் அதுவே பிரகாசிக்கும். அதுதான் உங்களோட இயல்பு, அதுதான் உங்களோட சுயம். இரவு நல்லா தூங்குறீங்களே, காலையில் ஏஞ்சி உடனே அப்பாடா நிம்மதியாக தூங்கினேன், சுகமாக இருந்தது. அந்த சுகம் நிம்மதி எங்கே வெளியிலிருந்து வந்ததா? அதுதான் உங்கள் சுய சுரூபம், உங்கள் சுய ஜோதி. நீங்கள் தான் அது. அதை நீங்களாக உருவாக்கி கொண்ட மனத்தின் கற்பனைகள் மறைக்குது. நீங்கள் எப்போ இதை உணர்ந்து விலகிறீங்களோ உங்களுக்கு ஞானம் கையில் கிடச்சிடும். இது ஒரு வழிகாட்டி தான், படி தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து 2வது பகுதியில் இருக்கிற பாடல்களை பாடிங்க. அதுக்கு மேலே அதெல்லாம் படித்து அதில் தெரியலன்னா அப்புறம் நாம் அதை பற்றி மட்டும் நாம் விளக்கலாம். அது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது, உங்ககிட்ட தான் அது எல்லாமே இருக்குது. இப்போ நாம் செய்கிறது வழிகாட்டி தான். இது இங்கே இருக்குதுன்னு நாம் காட்டுறோம், லைட்டு போட்டு காட்டுறோம், வழியும் காட்டுறோம். நீங்கள் தான் நடந்து போகும். யாரும் உங்களை தோளில் தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. அப்படிலாம் மரபு இல்லை, அப்படி மரபு இல்லை. வழியைத்தான் காட்ட முடியும். எனவே வழி உங்களுடையது. எல்லா விஷயத்திலும் ஓரளவு சுருக்கமாக என்னென்ன நீங்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பது தான் பல்வேறு கதை வாயிலாக, புராணங்கள் வாயிலாக, உதாரணங்களாக சொல்லியிருக்கிறேன். அதை சரியாக பிடிச்சிக்கங்க. நம்ம தமிழில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நெற்றிக்கு நேரே உருவத்து இடைவெளி உற்று பார்க்க ஒளி விடு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கு. இறைவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டார் தெளிவாக திருமந்திரம். அதுதான் சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறோம்? நீங்கள் தான் உற்று பார்க்கணும்.
நீங்கள் தான் ஒளி விடுகிற மந்திரம்னா நினைப்பவரை காப்பதுன்னு அர்த்தம். நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போகணும், நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் தேகம், உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் நீங்கள் தானே சார் செய்ய முடியும். வேற இடத்துல வந்து ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை வேற யாரும் தீண்ட முடியாத. தொட்டால் உயிர்ப்பு விடும் பஞ்சாட்சரம் உங்கள்கிட்ட இருக்கு. பஞ்சாட்சரம் என்பது எழுத்தல்ல, உயிர் உள்ள பொருள், துடிக்கிற பொருள். ஓரளவுக்கு அந்த பாட்டில் இதெல்லாம் இருக்குது. எல்லா பாட்டையும் தொகுத்து தான் ஞானம் 2 கொடுக்குறேன். தயவுசெய்து எல்லாவற்றையும் படியுங்கள். இப்போ கேட்டது இது போதும். இதுக்கு மேலே இதை பற்றிலாம் விரிவாக பேசி பலன் இல்லை. ஏதோ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி. அந்த பாட்டில் ஏதாவது சந்தேகம் வந்தால் அதுக்கு பிறகு அந்த ஒரு பாட்டை மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் விளக்கலாம் போதும். புரிந்து கொள்ளுவர்கள் புரிந்து கொள்ளலாம், வாங்குவது வாங்கி கொள்ளலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்து வந்து கேட்டதுக்கு நன்றி. இதை பற்றி நிரம்ப பேசலாம், நிரம்ப செய்திகள் இருக்கின்றன. ஆனால் என்னென்னா அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். இப்போ நான் கடைசியாக சொல்லியிருக்கேன், இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கலன்னா யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பெரிய கேள்வி அடிக்கடி மகாபாரதத்தில் வரும். இந்த உத்தவர் தான், உத்தவ கீதைன்னே ஒன்று இருக்குது. உத்தவர் வந்து கிருஷ்ண பரமாத்துக்கு தேரோடு கடைசியில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறேன், எப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, உன் வேலை முடிஞ்சிடுச்சு, நானும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், புறப்பட போகிறேன். உனக்கு எதாவது சந்தேகம் தான் என்னை கேட்டு தெரியுங்க, நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு வாழ்நாள் பூரா தேரோட்டியாக இருந்தேன், நானும் புறப்படுறேன். அப்போ அவங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன் கூட இருந்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் சொல்லிவிட்டு, எனக்கு அது என்ன நீ சொல்லதெல்லாம் ஒன்று, செஞ்சதெல்லாம் அது நேர்மாறாக இருந்தது. நீ சொன்னதெல்லாம் ஒன்று, ஆனால் செயல்படுற பொழுது பண்ணிட்டேன். என்ன பண்ணா இல்லை, நீ பரம்பொருள் எனக்கு தெரியும், நீ நினச்சிருந்தா சூதாட்டத்தை நிறுத்திருக்க முடியும். சும்மா காரணம்லாம் சொல்லாத. ஏன் நீ போய் சூதாட்டத்தை நிறுத்தலை? சூதாட வைக்கிற, எல்லாத்தையும் இழக்க வைக்கிற, சண்டை மூட்டி விட, அப்புறம் இன்னும் சமாதானம் வருதில்லை. என்ன தம்பி, நான் எப்பவுமே ப்ளஸ் பாயிண்ட் தான். நேராக சூதாட்டம் நிறுத்தத்துக்கு நான் முயற்சி பண்ணேன். எங்கே நீ முயற்சி பண்ண உனக்கு தெரியாது. நான் நேராக மண்டபத்துக்கே போயிட்டேன். மண்டபத்துக்கு கால் வைக்க போகிறேன். அவன் என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவன் கூப்பிடலாம் கூட நான் பக்தனுக்காக போயிட்டேன். கால் வைக்கிற நேரத்தில் அவன் தர்மம் நினைக்கிறான், ஐயோ நான் தப்பு பண்ணுறேனே, இந்த சூதாட்டத்தில் அவனுக்கு கண்ணனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அவனே திரை போடுறான். நீ வந்து மனசை திறந்தாதான் அவனு, மூடிக்கிட்டு நீ வரவே கூடாது. கடவுளே இல்லை, இல்லவே இல்லை, கற்பித்தூர் முட்டால் நான் ஒன்றும் பண்ணேன். நீ திறந்தால் நான் வர முடியும். நான் முயற்சி பண்ணுறேன், நீ தான் மூடிக்கிறிய, வராதுங்கிறிய. வராதுங்கிற வீட்டில் நான் நுழைய முடியாதுப்பா, அந்த தர்மர் பண்ணிட்டாரு. நான் போனேன், ஓடினேன், அவன் மட்டும் திறந்தா பண்ணியிருக்கலாம். நீ இன்னொன்று மறந்துட்ட உத்தவா, அவன் துரியோதனன் தான் ஆடணும். போட்டி யாருக்கு, யார் கூட்ட ஆடுறதுக்கு? துரியோதனன் கூட. அவன் தானே பகல விட்டான். அவன் என்ன பண்ணான், எனக்கு பதிலாக என் மாமா ஆடுவான்னு சொன்னான். இந்த புத்திசாலி என்ன பண்ணிருக்கு தர்மன், எப்படா உனக்கு பதிலாக உன் மாமா சகுனி ஆடுறான், எனக்கு பதிலாக என் மாமா கிருஷ்ணன் ஆடுவான் சொல்லியிருந்தானா ஒரு பக்கத்தில் அடிச்சுருப்பேன். எல்லா தப்பு நீங்கள் பண்ணிட்டு கடைசியில் தப்பு என் மேலேன்னு சொன்னால் இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் 73 வருஷமாக எதையும் சொல்லலை, நான் எதையும் மூடி வைக்கல. எல்லா சொற்பொழிவையும் எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் சொல்லியிருக்கேன். என் நூல்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். கடைசியாக உங்களுக்கு சொல்லுற வேண்டுகோள், முதல்ல படிங்க, இந்த மெய்ப்பொருள் நூலை படிங்க, மரணமில்லாத படிங்க, இப்போ வர மெய்ஞானத்தை படிங்க. திருக்குறளில் இவ்வளவு இறைவன் இருக்காராம், திருக்குறள் இறை நிறைய படிங்க. 60 ரூபா தான் அந்த புக், இவ்வளோ சீப்பாக வர்த்தமானம் போடுறது. திருக்குறளில் இவ்வளவு தெய்வம் இருக்குது, ஆனால் மேடை பூரா திருவள்ளூர் இறை நம்பிக்கை இல்லாதவன்னு பேசுகிறாங்க, இறைவனே சொல்லலைன்றாங்க. திருக்குறள் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, மறுபிறவி எவ்வளோ நம்பிக்கை இருக்குது. படிங்க, படித்து விட்டு அப்புறம் என்னை கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு தயார். என் நூலில் நான் என்ன சொல்லியிருக்கேன் என்பதை பற்றியே நீங்கள் படிக்காமல் வெறுமனே நீங்கள் ஒரு கற்பனையாக வச்சுருப்பீங்க. உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதான் பிரச்சனை. இந்த ஆன்மீகத்தில் என்ன பிரச்சனைனா, அவங்கவுங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும்ல, அவங்கவுங்க ஒன்று நினச்சிருப்பாங்கள்ல, அவங்கவுங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் வச்சு என்னை கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் குரு என்ன சொன்னாலும் அதுதான். பட் பொதுவாக பேசலாம். எப்போ பேசலாம்? என் நூலில் படிச்சுட்டு இப்படி சொல்லியிருக்கீங்களே, அது என்னன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியும் இல்லைங்களா? சரி, வண்டி 7 மணி ஆகுது, 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே உணவு வேறு ஆறிக்கிட்டு, இப்போ ஐயா வேறு ஏதோ பேசணுங்கிறாரு, அப்புறம் வினாவிடை வேறு இருக்குது. அதெல்லாம் உங்களை பொறுத்துது, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் 8 இல்லை 10 வரைக்கும். சரி, மகிழ்ச்சி, நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.